டெய்லியும் 1.5 மணி நேரம் உழைத்து 13 லட்சம். அவ்வளோதான். அது ஒரு 8 to 9 lakhs இருக்கும் கண்டிப்பாக. போட்டது தான். எஸ்எல்பிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, க்ளோஸ் பண்ணோன்றது வந்தால் க்ளோஸ் பண்ணிடணும். அது கஞ்சமாக வேலை செய்யணும். ஃபஸ்ட்டு காசில் வேலை செய்யணும். ஸ்டோரேஜ் பிரச்சனை அது என் பிரச்சனை. ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு. தட் வாஸ் ஹியூஜ். போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. 8 லட்ச ரூபா மாதம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ஸ்டாக் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. 8 lakhsலேருந்து இட் பிகேம் லைக் ஓவர் நைட் 0. அப்படியே ஐ வாஸ் லைக் என்ன பண்ணுறதுனே தெரியல. வெப்சைட்டு எல்லாம் பண்ணால் அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் அப்படின்ற போது மை ஃபாதர் பாஸ்ட் அவே. அப்பா இறந்தும் போது கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அப்பாவை தூக்கிட்டு போனாங்க. ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொன்னால் மாதத்தில் வந்து ஒரு 13 lakhs. ஸோ இட்ஸ் a solopreneur. Yes. Business and you are doing 13 lakhs. Yeah. How? வணக்கம் மக்களே. இன்னைக்கு இன்ஃபார்மல் ஐயோ இவங்க கூட வந்து மாட்டிட்டேனே அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா, இந்த அஞ்சலி பாப்பா, இந்த ராஜமாதா, D2Cயில் வேறு லெவல் பண்ணிட்டுருக்க நித்யா. வணக்கம் நித்யா, எப்படி இருக்கீங்க? சூப்பர், தேங்க்யூ. இந்த மொமெண்ட் வந்து நீங்கள் என்ன வாங்க போகிறதா கொடுக்கணும், தெரியுமா இல்லையா? பிகாஸ் ஐ ஆம் இன்ட்ரூவிங், கேன் யூ இது டப் நான் நீ சொன்னா டப் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த அப்பா இது போடுங்கப்பா, ஏஐடியில் போடுங்க. கொஞ்சம் ஏஐ யூஸ் பண்ணி டப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அது. நித்யா வந்து சீரியஸாகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி ஜாலியாக தான் இருக்குது, நம்ம இப்படி தான் பேசுவோம். பட் நான் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, வி மெட் 2015 மீட் பண்ணுவோம். 2015 இமேஜ் கன்சல்டன்ட், ஹெச்ஆர், கார்பரேட்டில் ஹெச்ஆரில் வேறு லெவல் சம்பளம். அப்புறம் யூ கேம் அண்ட் ஸ்டார்டட் மாடி தோட்டம், இமேஜ் கன்சல்டிங். அப்புறம் இல்லை எஸ்எல்பியில் வந்து மாடி தோட்டம். ஐ வாஸ் அன் இமேஜ் கன்சல்டன்ட், கூடவே மாடி தோட்டம். ஓட என்ன பண்ண 36 வயது நிலை மாடி தோட்டம், அது ஒரு 2 வருஷம். அப்புறம் பயோடெக்கு, அதெல்லாம் பற்றி பேசுவோம். பயோடெக்கு ஒரு தூரம் போச்சு, இது ஒரு தூரம் போச்சு, இது ஒரு தூரம் போச்சு. அப்புறம் கொரோனா, பாப்பா, அபாடா. ஓகே, இட் டுக் 5 years ஃபார் யூ டு ஸ்டார்ட். கரெக்ட். அதை எப்படி ஹேண்டில் பண்ண? ஸோ வந்து 5 years வந்து இன்டென்ஷனல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸே ஒரு பெரிய இந்த பிஸ்னஸ் வந்து இன்டென்ஷனல்லாம் சொல்ல முடியாது. செம்ம கார்ப்பரேட் கரியர் நீ சொன்ன மாதிரி, வெரி ஹாப்பி. பர்சனல் ரீசன்ஸ்னால ஐ ஹேட் டு மூவ். அப்போ வந்து பிஸ்னஸ்க்கும் எனக்கும்லாம் ஒன்றும் பெரிய சம்மந்தம்லாம் கிடையாது. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இன்னொரு இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஐ வாஸ் லைக் இந்த சோஷியல் பக்ன்றிருப்பாங்கல்ல, சரி நம்ம சோஷியல் என்டர்பிரைஸ் மாதிரி தான் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்கு க்ளோதிங் மேலே ஐ ஹேட் அ லாட் ஆஃப் பேஷன். ஸோ இமேஜ் கன்சல்டிங் பண்ணி ஐ வாஸ் லைக் ஓகே, அது சைடில் லெட்ஸ் டூ. பட் பிஸ்னஸ்னு ஆரம்பித்தா சோஷியலாக தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. பட் நானே வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்ஸோ வீக்னஸஸோ அது என்னால் பண்ண முடியுமா முடியாதா, என்ன என்னோடய ஸ்ட்ரென்த், அதெல்லாம் நான் எதுவும் அனலைஸ் பண்ணல. எனக்கு ஏதோ சோஷியலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியாச்சு. பிகாஸ் நோ பேக்ரவுண்ட்லாம் கிடையாது பிஸ்னஸில். அதனால அது ஆரம்பிச்சிடலாம் அப்படியே டக்குன்னு மாடி தோட்டம் போட்டு நீ சொன்ன மாதிரி பிரசிடென்ட் அவார்டு வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் எஸ்எல்பி. சரி நம்ம மாடி தோட்டம் போடணுன்னா நம்மளுக்கு ஏதாவது தெரியணும், பிஸ்னஸ் பற்றி ஏதாவது தெரியணும்னு அந்த ஒரு ஐடியாவாவது இருந்தது. சரி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எஸ்எல்பி பற்றி ஒரு வார்த்தைகள். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு என்னோட எக்ஸ்போஷர். 9 years மச்சி. இட்ஸ் கோன் பி 9 years. எப்படி அது அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷரே. ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு அதுக்கெலாம் ஃபஸ்ட் எக்ஸ்போஷரே எஸ்எல்பி தான். அப்போது வந்து சுரேஷ் தான் வந்து ஏதோ சும்மா நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போகணும், இமேஜ் கன்சல்டிங் யாராவது கிளைண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு சும்மா ஐ கூஸ் டு கோ டு ஆல் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ். அப்போது தான் வந்து சுரேஷ் மீட் பண்ணேன். ஹீ டாக்ட் அபவுட் எஸ்எல்பி. உனக்கு இந்த ஐடியா இருந்தால் நீங்கள் இதை பண்ணலாம், எஸ்எல்பி பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். எனக்கு இருந்த ஒரே ஒரு நல்ல இது என்னென்னா, தெரியாமல் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்த ஒரு நல்ல எண்ணம். மற்றபடி ஒரு இன்டென்ஷன்லாம் இல்லை. ஸோ ஐ ஜாயின்ட் எஸ்எல்பி. அப்போ வந்து இந்த மாடி தோட்டம் ஒரு ஐடியாவாக அது ஒரு பேட் ஐடியா இல்லை, பட் அது எனக்கு ஒரு பேட் ஐடியான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் இன்க்ளூடிங் யூ, அருள், பிரவீன், சுரேஷ், அவங்களாம் வந்து எப்படிலாம் நாசுக்காக சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்லி உனக்கு அது ஒரு நல்ல ஐடியா இருக்குமான்னு எனக்கு தெரியலன்னா, அப்புறம் ஒரு 2 yearsல எனக்கே தெரியும். It took 2 years. எனக்கே தெரியும். அடி வாங்கினதான் தெரியுது இல்லையா? அதுக்கப்புறம்
அப்புறம் எனக்கே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் விடலை, இல்லை நம்ம எப்போ சோஷியல் தான் அப்படின்ற மாதிரி இருந்து பயோடெக் வந்து ஐ காட் அ குட். ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஹியர். யா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னா அது வந்து ஒரு கோஹார்ட் பேஸ்ட் லேர்னிங். ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருப்பாங்க. சென்னையில் நடக்குது, அப்புறம் பெங்களூர் நடக்குது. இந்த இயர் முடிஞ்சிச்சு, அடுத்த இயர் வரும். ஸோ ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு தேடி பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷனை வேலிடேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நானும் நித்யாவும் அப்படி தான் we became friends. Yeah, okay, that's one. And very peer based. அது ஒரு மாதிரி தியரியா இல்லாம peer based self learning, lot of good friends learning. So அதனால it was great. சூப்பர் மச்சி. இந்த 2 years எவ்வளோ விட்டேன் அப்படிலாம் நான் சொல்லலாமா? அப்படி இது சொல்லலாமான்னு தெரியல. இல்லை, ஒரே ஒரு அதான் என்ன ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் விட்டுருப்பேன். அது கம்மி ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா நான் முதல்ல வந்து ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் தான். அதனால் வந்து ஃபஸ்ட்டே அண்ட் நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருந்தனால எனக்கு டக்குன்னு பணத்தை எடுத்து போடணும் அப்படின்ற அந்த இது இல்லை. நான் வந்து எங்கள் அப்பா அவங்களாம் ரொம்ப சேவிங் மைண்ட் செட் இருந்தது. ஸோ நான் நிறைய ஒழுங்காக சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் டக்குன்னு எடுத்து விட்டுறக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. அதனால் எதுனாலும் ஸ்மாலாக தான் பண்ணேன். அது வந்து ஒரு வீக்னஸ் கூட சொல்லலாம், டக்குன்னு ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றோம் அப்படின்னு. பட் அது எனக்கு ஒரு பிஸ்னஸாக இல்லையான்னு தெரியாமல் பண்ண வேணான்னு சொல்லி ஒரு 2 லட்சம் கிட்ட, அதுவும் பெரிய பணம் தான். பட் 2 இயர்ஸ்ன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய இது இல்லை. அது வந்து ஆனால் எனக்கு என்னோட செக்மெண்ட் இல்லை அதில். எனக்கு வந்து அது நாட் குட் ஃபார் மீ. எனக்கு மேட்சிங் சரியில்லை. அது நல்லது, நான் நல்லது. த மேட்சிங் வாஸ் நாட் த ரைட் மேட்சிங். இக்கிகை சொல்கிறேன். எனக்கு அந்த பிஸ்னஸ் எனக்கான ஒரு பிஸ்னஸ் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு தேவையான புரிதல், அதுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு தேவையான அந்த ஒரு நேச்சுரல் இன்க்ளேஷன் எனக்கு இல்லை. அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த 1.5 years 2 yearsல எண்ட் ஆஃப் 2 yearsல முடிவே பண்ணிட்டேன். ஓகே, இது நம்மளுக்கு கண்டிப்பாக இது வாங்காத பிஸ்னஸ் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வீட்டுக்கு அங்கே தோட்டம் போட்டேன். அவங்க கேட்குற கேள்விக்கான பதில் என்கிட்ட கரெக்டான பதில் இருக்காது. எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட போய் விசாரித்து திருப்பி இது பண்ணல. நான் வந்து படிக்கிறதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நான் வந்து அது ஃபஸ்ட்டு போய் எங்கேயா வேலை பார்த்து கற்றுட்ருக்கணும், இல்லை யாரோடையாவது இருந்தாவது கற்றுருக்கணும். அந்த பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் நான் சரியாக பண்ணல. இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணல. அண்ட் ஒரே ஒரு என்னென்னா, நான் வீட்லேயும் வந்து இதை நீ பண்ணாத, அதை நீ பண்ணாதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்ற மாதிரி விட்டுருவாங்க. அதனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்புறம் திருந்தலை. பயோடெக். ஓ யா, பயோடெக். இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு எப்போவாவது ஒரு இடத்துல சோஷியல் என்டர்பிரைஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கிறது வந்து மை பிக்கெஸ்ட் இது. ஸோ என்னால் அதை இது பண்ண முடியல. ஸோ வந்து அப்போது வந்து ஐ காட் அ கிரேட் பயோடெக் கோஃபவுண்டர் இன்டு ரிசர்ச். ஸோ வீவர் லைக் ஒரு வெட் வேஸ்ட்டை கேரி பண்ணுற மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டு பிளாஸ்டிக் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம். வெட் வேஸ்ட்டுக்கு இது மாதிரி எதுவும் இல்லை. ப்ராக்டிக்கலாக கிளாஸ் பாட்டில்ஸ் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறது, காஸ்ட்டு எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு வி செட் ஓகே, நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு இது பண்ணக்கூடாதுன்னு ஐ காட் இன்குபேட்டட். ஒரு பயோடெக் ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் இன்குபேட் பண்ணி நான் அது கோஃபவுண்டர், மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்சோ கோஃபவுண்டர் ஃபார் ஆப்ரேஷன்ஸ், லீகல் விஷயம்லாம். நான் அப்புறம் கோஃபவுண்டர், ஹீ டிட் ரிசர்ச். பட் ரிசர்ச்சுங்கிறதுனால ஐ நியூ ஒரு 1 or 2 years ஆகும்னு. மை டேட் அப்பா வந்து ஃபண்ட் பண்ணார் ரிசர்ச்சுக்கு. நீ பண்ணு பரவாயில்ல அப்படின்ட்டு. அதில் எவ்வளோ விட்டேன்னு கேட்டேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். பட் அது ஃபண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வி ஸ்டார்டட். ஒரு ஃபஸ்ட்டு 1 year வந்து ரொம்ப நல்லாவே தான் வந்தது. தென் நாங்கள் வி காட் ப்ரைஸ் ஐஐடியில் பாம்பேயில் போயிட்டு வி பிச்ட் இட். ஏன்னா அப்போவே ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிட்டோம். இட் வாஸ் வயபிள். ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணோம். அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டிலையும் கார்ப்பரேட்ஸோட கனெக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வி காட் தட் இது. அப்புறம் ரிசர்ச்சில் ப்ரோட்டோடைப்பு, அந்த மெட்டீரியல் அதெல்லாம் கூட வி ஹேட் டன் இட். நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஒரு டு மார்க்கெட், ரிசர்ச்லேருந்து டு த மார்க்கெட் போகிற அந்த ஃபேஸில் தான் வந்து வி வர் ஸ்ட்ரகிளிங் அ பிட். அது எப்படி வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ராடக்ட் எப்படி சோர்ஸ் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் வரும்போது தான் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து கோவிட் ஹிட். அப்போ எவ்ரி திங் க்ளோஸ் டவுன். அதுக்கு தேவையான ஃபண்டிங் வந்து அதுக்கு மேலே என்னால் போட முடியல. எங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எங்களால் கொண்டு வர முடியல. தோ ஹி வாஸ் அமேசிங், அந்த கொண்டு வர முடியல. பட் எஸ்எல்பிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, க்ளோஸ் பண்ணோன்றது வந்தால் க்ளோஸ் பண்ணிடணும்.
அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இஃப் அது வந்து உனக்கு ட்ரை பண்ணிட்ட, உனக்கு அது இதுவாகலை, உனக்கு ஷட் டவுன் பண்ண வேண்டிய சமயம்னா நம்ம வந்து இன்னும் அதில் போட்டு எமோஷ்னலாக போட்டு பண்ணுறதை விட க்ளோஸ் பண்ணிடணும். தேர் வில் பி அனதர் சான்ஸ், அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணோம். தேங்க்ஃபுல்லி எனக்கு அந்த கிராண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்பா இட் வாஸ் அபவுட் 3 lakhs வாங்கினோம். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நாங்கள் போட்டது தான், அவ்வளோதான். அது ஒரு 8 to 9 lakhs இருக்கும் கண்டிப்பாக. போட்டது தான். பட் ஐ செட் ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐ ஹேட் டு ஸ்டாப் இட். அண்ட் தென் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட், மை கோ-ஃபவுண்டர் எல்லாருமே வந்து தே அண்டர்ஸ்டுட். எஸ், நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு இதில் வந்து இது பண்ணக்கூடாது. தட் இஸ் ஒன் கிரேட் லேர்னிங். முன்னாடிலாம் அப்படி கிடையாது, எப்படியாவது ட்ரை பண்ணணும்னு கேள்வி தான். பட் அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார்? என்னது? பணத்தை விட்டுட்டு பணத்தை போட்டது அவர் தானே எங்கள் அப்பா. ஸோ அதான் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்லேருந்தே வந்து என் வீட்டில் வந்து நீ இதை தான் செய்யணும், நீ இப்படி செய்யக்கூடாது, நீ அப்படி செய்யக்கூடாது, ஏன் இவ்வளோ பண்ணுற, அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் எனக்கு பெருசாக இருந்ததே இல்லை. நான் உனக்கு கொடுத்தேன், அதுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படி கேட்குறது. ஓகேம்மா, இதுக்கு மேலே உனக்கு யூஸ் பண்ணாமல் இருக்குது, ஐ யூ மென்டலி ஓகே, உனக்கு இது இப்போ வந்து இனிமேல் வந்து நீ பிஸ்னஸ் பண்ணல, நீ வேறு எதுவுமே பண்ணல அப்படின்ற உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கே, அது உனக்கு பரவாயில்லையா? இது மாதிரி கேள்வி தான் எங்கள் அப்பா கேட்டார். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இந்த மாதிரி கேள்வி தான் கேட்டாங்களே தவிர இப்படி பணத்தை போச்சு நெவர். அது ஒரு பெரிய அண்ட் இன்க்ளூடிங் வினையாகவே இருந்தேன், ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, பணத்தை போச்சே அந்த கேள்வியெல்லாம் இல்லை. சரி, அவங்க மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்பா இப்போ முடிச்சாலும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் பாவம் சொல்லலை அப்படின்னு ஜென்ரலாக வந்து நான் யோசிச்சு தான் செய்வேன்னு அவங்க நினச்சாங்க. நியூஸ் தான் செஞ்சேன், பட் இட் ஒர்க்ஸ். யா, இட் சம்டைம்ஸ் ஒர்க்ஸ். இந்த இதில் இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். ஏன்னா டைம், அந்த பிளேட்ஸு, அந்த ப்ராடக்ட்டு, இதெல்லாம் டைம் எடுக்கும் தெரியும். இந்த 2 வருஷத்தில் என்ன லேர்னிங்ஸ் இருந்துச்சு? ஐயோ, நிறைய லேர்னிங் இருந்தது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீனாக அது எவ்வளோ தான் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஐ மேட் 0 கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு காலேஜாக ஃபோன் பண்ணி ஏறி இறங்கி எங்கே வந்து ரெண்டில் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க, எங்கே வந்து நம்ம மந்த்லி க்ளவுட் பேஸ்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டி மாதிரி மந்த்லி எதில் பண்ண முடியும். சிஎல்ஆர்ஐலலாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் அங்கே போய் விசாரித்து சிஎல்ஆர்ஐயில் லெதர் ஃபெசிலிட்டி, அங்கே ஒரு மிஷின் இருந்தது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது ரெண்டில், அங்கே எப்படி அது மாதிரி லீனாக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எப்படி ஒரு பிஸ்னஸ் வந்து வயபிளாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ஹியூஜ் லேர்னிங். அண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து எந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் நம்ம எடுக்க முடியும். இன்டர்ன்ஸு நார்மல் காலேஜ் இன்டர்ன்ஸாக இருந்தால் கூட தே கேன் பி ரியலி இன்டெலிஜென்ட் அண்ட் குட். அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக தரணும். அப்புறம் வந்து வெளியில் அவ்வளோவா தெரியாத கிராண்ட்ஸ். ஸோ இதை நெட்வொர்க் பண்ணி, ஹியூஜ் நெட்வொர்க். எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த 2 years, ஃபஸ்ட்டு 2 years மாடி தோட்டத்துலேருந்து அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல விஷயம்னா நெட்வொர்க். ஃபோன் வந்து எடுத்தால் யாராவது இருப்பாங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. அது மாதிரி ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணியிருந்தேன். ஈவன் டுடே நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி நம்மளுக்கு இது பண்ண முடியுன்ற நெட்வொர்க் ஹியூஜாக பில்ட் பண்ணியிருந்தேன். பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் பிரேக் டவுன் பண்ணி குட்டியாக பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒன்று. எக்ஸிக்யூஷன், ஐம் ஷுவர் எஸ்எல்பியில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, எக்ஸிக்யூஷன் இஸ் த கீ. ஐடியா எவ்வளோ நல்லா தான் இருக்கணும், அந்த எக்ஸிக்யூஷன் வந்து டக்குன்னு அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முன்னாடி ரொம்ப மாடி தோட்டம் போதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இது எக்ஸிக்யூட் பண்ணால் சரியாக வருமா வராதா. பட் பயோடெக்கில் அப்படிலாம் யோசிக்கல, எக்ஸிக்யூட் பண்ணு. அந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் எப்போ க்ளோஸ் பண்ணோம் அப்படி, இதெல்லாம் வந்து ஒரு ஹியூஜ் லேர்னிங். நெட்வொர்க்கிங்கு, அவுட் சைட் த மார்க்கெட், வெளியில் தெரியாத பல விஷயங்கள், இதெல்லாம் வந்து செம லேர்னிங். ஸோ இப்போ நீ பேசினதுலேருந்து லீன் மாடல் அப்படின்னு சொன்னேன். லீன் மாடல் கேன்வாஸ், அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ என்னத்தை பண்ணாலும் சரி இதை பைலட் பண்ணிட்டு அப்புறம் தான் பண்ணணுங்கிறது. அதுக்கு முன்னாடியே 6 திங்கிங் ஆட்ஸ் போட்டு வேலிடேட் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறக்க ஆரம்பித்தோம். லீன் மாடல் என்ன? லீன் மாடல்னால் ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் வந்து ஒரு சிம்பிள் டைப்பு, ஒரு ப்ராடக்டோட சிம்பிளஸ்ட் ஃபார்மில் வந்து அதை பில்ட் பண்ணி அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்து வேலிடேட் பண்ணி இது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இந்த பயோடெக்கோ இல்லை இப்போ ஒரு சாஃப்ட்வேர்னால் ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ஒரு துணினாலே வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள்.
ஒரு 10 துணி பண்ணி அந்த 10 துணியை விற்று அந்த 10 துணிக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து பில்ட் பண்ணணும். முன்னாடிலாம் என்னென்னா முதல்ல ஒரு மிஷின் வாங்கணும், அது மிஷினை தைக்கணும், ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இது மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா ஒரு 5000 இருந்தால் கூட பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த 5000 எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், ரெண்ட்டுக்கு எடுக்கலாமா. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை மினிமலாக போட்டு ஆப்ரேஷன்ஸையே மினிமலாக பில்ட் பண்ணி, இப்போது உடனே 2 பேர் சேலரிக்கு எடுக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே பண்ணுறோம், ஆட்டோமேட் பண்ணுறோம், இமெயில்ஸ் ஆட்டோமேட் பண்ணுறோம், அந்த மாதிரி கம்மியான கேபிட்டல் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு மாடல் வந்து ஒரு பேசிக் மாடல் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஓகே இந்த மாடல் ஒர்க் ஆகுது, இந்த ப்ராடக்ட் தேவையாக இருக்குது அப்படின்னதுக்கு அப்புறமா வி புட் டைம் அண்ட் எஃபர்ட் இன்டு இட். அதுதான் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் வேல லீன் மாடல். அதுதான் இன்னி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ லீன் மாடல் வந்து ரொம்ப தெளிவாக இவங்க வந்து மெஷினே யூஸ் பண்ணாமல் எது கேபிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் ஓசில் கிடைக்குமோ அதெல்லாம் போய் வாங்கி கனெக்ட்ஸ் எடுத்து அகெயின் நெட்வொர்க் எடுத்து அதை பண்ணாங்க. ஒரு எக்ஸாம்பிள் லீன் மாடலுக்கு வந்து நீங்கள் ஒரு பிரியாணி கடை போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கடையை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது பேர் என்ன இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி பிராண்ட் நேம் போட்டு போர்டு வச்சு வெப்சைட்டை வச்சு லான்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கடையில் அந்த இடத்துல பிரியாணியே ஓடலன்னா அதுக்கு பதிலாக அந்த கடைக்கு அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு பைக்கில் நீங்கள் செஞ்ச பிரியாணியை விற்க முடியுதான்னு பார்த்துட்டு அப்புறமா பண்ணுறது தான் லீன் மாடல். ஸோ ரொம்ப சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேடம். ஸோ அடுத்தது வந்து நீ இன்னொரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ண இன்குபேட். ஸோ என்னை இங்கே இன்குபேட் பண்ணாங்க, நான் அங்கே போய் கேட்டேன் இன்குபேஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. வாட் இஸ் இன்குபேஷன்? அது எப்படி ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் இன்குபேஷன் எப்படியெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? உனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 இன்குபேஷன் சென்டர் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து பயோடெக் ரிசர்ச் அந்த ஃபெசிலிட்டி தான் பண்ணேன். ஸோ அதில் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜஸ் அவங்க தான் தே இன்குபேட் ரியலி வெல். எனக்கு இன்குபேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பிகாஸ் எக்யூப்மெண்ட். நான் மாதம் 12,000 கொடுத்துட்டு ஐ கேன் யூஸ் ஆல் த ரிசர்ச் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த ரிசர்ச் எக்யூப்மெண்ட் வந்து தே கிவ் யூ தட் ஃபெசிலிட்டி. சம் இன்குபேஷன் வந்து தே டேக் அ ஷேர், ஒரு 2%, 5%. இப்போ ஐஐடிலாம் வந்து 2%, 5% ஷேர் வாங்கிப்பாங்க. யூ கேன் யூஸ் தேர் ஃபெசிலிட்டி அண்ட் யூ கேன் ரிசர்ச் தேர், டெவலப் அ ப்ரோட்டோடைப் அண்ட் ஈவன் பில்ட் அ பிஸ்னஸ் அங்கேயே. எனக்கு வந்து தே ஆஸ்ட் யூ எனக்கு வந்து ஈக்விட்டி இல்லை, ரெண்ட் கேட்பாங்க, கொஞ்சமாக ரெண்ட்டு. அங்கே இருக்கிற ஹைடெக் நியூ ஏஜ் ஃபெசிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரிசர்ச்சோ இல்லை ப்ரோட்டோடைப்போ பண்ணி யூ கேன் தே ஆல்சோ ஹெல்ப் யூ அப்ளை ஃபார் கிராண்ட்ஸ். தே ஆல்சோ ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இது ஸ்கேல். எனக்கு தேர் வாஸ் ஆல்சோ மென்டர். எனக்கு எப்படி கிராண்ட்டுக்கு பிச் டெக் பண்ணோம். நான் வந்து பைரக்குன்னு ஒரு சோஷியல் இன்குபேஷன் கிராண்ட், ஸோ அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனேன். ஸோ அங்கே வந்து தட் பர்சன் மென்டர்ட் மீ. எப்படி பிச் டெக் பண்ணணும், என்ன எதிர்பார்க்குறாங்க, உன்னோட ப்ராடக்ட் எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணணும், எங்கெல்லாம் கிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது எப்படி நம்ம பிச் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுக்குறது. அப்புறம் வந்து அப்பப்போ இஃப் இட் இஸ் ரெலவெண்ட்னா அப்பப்போ வந்து உன்னோட ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்க அந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுறது. நாளைக்கு நீ வந்து கம்பெனிஸ்க்கு விற்கணுன்னா அவங்களோட கனெக்ஷன்ஸ். எனக்கு ப்ராக்டர் அண்ட் கேம்பிளா இல்லை ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு கன்சியூமர் குட்ஸ் கம்பெனிலேருந்து எனக்கு கனெக்ட் கொடுத்தாங்க. தே வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஆல்டர்னேட்டிவ் டு பிளாஸ்டிக் பேக்கேஜிங். ஸோ வி ஸ்போக் டு த ப்ராடக்ட் டிசைன் பர்சன் அங்கே. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு இட் ரியலி ஹெல்ப்ஃபுல். டெக் இல்லைனா கூட தெர் ஆர் அதர் காலேஜஸ். இப்போது ஐஐஎம்னு வச்சுக்கோங்க, ஐஐஎம்மில் வந்து நான் டெக்காக இருந்தாலும் இன்குபேஷன் இருக்குது. ஸோ நீ வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணுற, இப்போ நான் விற்கிற ஷேப்பர் இல்லை க்ராப் டாப்னு வச்சுக்கோ, அதுக்கே கூட நீ பிஸ்னஸ் மாடல் எப்படி டெவலப் பண்ணியிருக்க, எங்கே நீ ப்ராடக்ட் டிசைன் பண்ணலாம், எங்கே மேனுஃபேக்சர் பண்ணலாம், எப்படி லீனாக பண்ணலாம், உன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த மாதிரி ஃபுல்லாக தே கேன் ஹேண்ட் ஹோல்ட் யூ. ஸோ அந்த அண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன், உன்னோட வேலிடேஷன் அதெல்லாம் வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐஐடி, இந்த பயோடெக் ரிசர்ச் பார்க், சிறுசேலியில் ஒரு பயோடெக் ரிசர்ச் பார்க் ஃபார் விமன் இருக்குது. அப்புறம் ஐஐடி, அப்புறம் எஸ்ஆர்எம், இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் தே டூ. பிஸ்னஸ்ஸு மேனேஜ்மெண்ட்னு போனேன்னா ஐஐஎம் வந்து they have now numerous amount of training programs. They are amazing. அப்புறம் ஹைதராபாடில் யூ ஹேவ் டி ஹப். இது மாதிரிலாம் வந்து யூ டோன்ட் நீட் டு நெசசரிலி சிலதெல்லாம் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. நீ வந்து வர்ச்சுவலாக கூட இன்குபேட் பண்ணலாம். வி ஹப்னு ஹைதராபாடில் ஒன்று இருக்குது. அவங்க வந்து வர்ச்சுவலாக கூட இன்குபேட் பண்ணுவாங்க உனக்கு வேணும்னா. பட் தே ஹெல்ப் யூ வித் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி விமெனுக்குன்னே தனி இருக்குது. மென் எல்லாருக்கும் சேர்த்துனாலும் தெர் ஆர் சோ மெனி சச் இன்குபேஷன். வி ஹப் ஒன்று இருக்குது, ஐஎம் கோல்ட்மேன் சாக்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, பயோடெக் சிறுசேரி ரிசர்ச் பார்க், அதுவும் விமென் தான். இந்த 3 தான் இப்போதைக்கு ஐ ஹவ் seen, but there are numerous others also. ஸோ இன்குபேஷன் சென்டர்னால் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க. அது ஸ்டார்ட் அப்னா
புதுசாக இருக்கணும். நான் சாரீ விற்கிறேன்ட்டு வந்தீங்கன்னா அது ஸ்டார்ட் அப் கிடையாது. நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கணும், அது டெக்னாலஜி வேணும்னா ஐஐடி ரிசர்ச் பார்க், அண்ணா யூனிவர்சிட்டி, இவங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர்எம், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இன்குபேஷன் சென்டர் இருக்கும். ஃபோர்ஜ் மாதிரியான சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து இன்குபேஷன் சென்டர் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டிஎன்னும் ஒரு 2-3 ப்ரோக்ராம்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்குபேஷன் சென்டர் இஸ் அவைலபிள் அக்ராஸ் பிளேசஸ். விமனுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக இன்குபேஷன் சென்டர் இருக்குது. இங்கே என்ன கிடைக்குன்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அவசியம் கிடையாது. ரெண்ட் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும், ரெண்ட் கூட இல்லாமல் ஈக்விட்டி இருக்கும். இப்போ நீங்கள் ஐஐடி ரிசர்ச் பார்க்குள்ளார இன்குபேட் பண்ணால் அதுவே உங்களோட ப்ரொஃபைல் ஒரு சோஷியல் ப்ரொஃபைலில் ஆமாம் நான் இங்கே இன்குபேட் ஆகிருக்கேங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல். இதை தாண்டி கிராண்ட்ஸ் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிராண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நித்யா கிராண்ட்ஸ்ன்னு சொன்னேன், விமென்க்குன்னு எஸ்பெஷலி ஏதாவது கிராண்ட்ஸ் இருக்கா ஆர் இன் ஜென்ரல் கேன் யூ டாக் அபவுட் கிராண்ட்ஸ்? நான் வந்து ஒரு காம்படிஷனில் வின் பண்ணேன் கிராண்ட்டு, இன்னொன்று சோஷியல் பயோடெக்னாலஜி கிராண்ட்டு, அதுக்கு 2த்துக்கு அப்ளை பண்ணேன். இது 2ம் விமென் ஸ்பெசிஃபிக் இல்லை, பட் இப்போது ஸ்டார்ட் அப் டிஎனில் விமென் ஸ்பெசிஃபிக் கிராண்ட்ஸ் நிறைய வருது. அவங்க இஃப் யூ ஆர் அ ப்ரைவேட் லிமிடெட் தே டேக் அ ஸ்மால் ஈக்விட்டி அண்ட் தே ஆல்சோ கிவ் யூ தட் கிராண்ட்டு. பட் நான் அப்ளை பண்ணது வந்து இட் வாஸ் அ பயோடெக்னாலஜி கிராண்ட் அண்ட் ஒரு காம்படிஷன். ஸ்டார்ட் அப் காம்படிஷன்ஸ் வந்து இந்த ஐஐடி, ஐஎம்ஸ் நிறைய காலேஜில் நவ் தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் காம்படிஷன்ஸ். ஸோ அதில் வந்து இஃப் யூ டோன்ட் என்ன மாதிரி பயப்படாதீங்க, யூ கீப் பிச்சிங். நானே ரொம்ப நாள் ஆச்சு அது பண்ணுறதுக்கு. பட் யூ கீப் பிச்சிங், யூ கீப் ப்ராக்டிஸிங், யூ கீப் கோயிங். நீங்கள் பண்ண 5th 6th 7th பண்ண யூ வில் ஸ்டார்ட் கெய்னிங் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் தட் கிராண்ட்ஸ். கிராண்ட்டில் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த 2 கிராண்ட்டில் அட்லீஸ்ட் சோஷியல் ஆங்கிள் என்ன அண்ட் நிஜமாவே நம்மளுக்கு ஏதாவது காமிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா, இம்பேக்ட் இருக்கா, இது 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாங்க. கிராண்ட்னா ஜென்ரலாக அப்படி தான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட் அர்ச்சனாவே நிறைய ஷீஸ் ஐ திங்க் அப்ளைட் ஃபார் லாட் ஆஃப் கிராண்ட்ஸ் இல்லையா. ஸோ மோஸ்ட்லி சோஷியல் இம்பேக்ட் இருக்கா, அந்த இம்பேக்ட்டுக்கு வந்து நீ ஆக்சுவலி ஏதாவது ஒர்க் பண்ணுறியா அப்படி பார்த்து யூ கேன் தெர் ஆர். இப்போ வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது, பட் நிறைய கிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறைய காலேஜஸ், நிறைய ஆக்சிலரேட்டர்ஸ். நான் அப்ளை பண்ணது பைரக் ஒன்று விச் இஸ் பயோடெக், இன்னொன்று வந்து ஐஐடியில் சோஷியல் வெஞ்சர்னு சொல்லி தே லான்ச்ட் அ காம்படிஷன். இது 2த்துக்கும் நான் அப்ளை பண்ணேன். அவங்க வந்து முக்கியமாக அவங்க பார்த்தது இது 2 தான். அண்ட் 5 minutesல நீ எப்படி வந்து உங்களோட மெசேஜ் ப்ளஸ் உன் பிஸ்னஸ் ஆங்கிளை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுற, இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடியில் 10 minutes பிச் கொடுத்தாங்க, ஐ கம்ப்ளீட் இன் 7 minutes. அப்புறமா தே கேவ் ஃபீட்பேக் தட் இதுக்காக தான் வி ஆக்சுவலி செலக்டட் யூ ஃபார் த ப்ரைஸ். 7 minutesல ஆல் ஐ நீட் டு டூ வாஸ் வாட் இஸ் த கேப், வாட் இஸ் மை ப்ராடக்ட், வேர் இஸ் ஹவ் am I going to market it. இது வந்து தெளிவாக நம்மளால் சொல்லி அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுத்தோம்னா they are so happy with it. So this is one major learning that I had in the grantல. கிராண்ட்னா காம்படிஷன் event. பைரக் வந்து வாஸ் a little different. அவங்க வந்து சோஷியல் இம்பேக்ட் நிறைய பார்ப்பாங்க, எவ்வளோ ரிசர்ச் இருக்குன்னு பார்ப்பாங்க, எப்படி பேட்டன்டபிளான்னு பார்ப்பாங்க. ஸோ திஸ் வாஸ் வாட் ஐ. ஸோ கிராண்ட்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம், ஒரு காலேஜில் எக்ஸ்ட்ரா பணம் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த பணம் வந்து சில டைம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஆர் சில டைம் வந்து ஸ்டேக் எடுத்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் அப் டிஎன் வந்து இப்போ ஈக்விட்டி ஃபண்டிங் பண்ணுறாங்க, ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி எடுத்து அதை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து பணம் தான் முக்கியம், ஐயோ இது இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னா அஃப்கோர்ஸ் ஏஞ்சல் இன்வெஸ்டிங், இந்த வெளியில் வாங்குகிற ஃபண்டிங்லாம் தாண்டி நிறைய கிராண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா பார்க்கலாம், கிராண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம்ஸ் இல்லையா. இவங்க 2 பேரும் they give grants. ஸோ ரொம்ப சிம்பிளாக லீன் மாடல், அதாவது கஞ்சமாக வேலை செய்யணும், ஃபஸ்ட்டு காசு இல்லாமல் வேலை செய்யணும், சோறையெல்லாம் வேலை செய்யணும், அது என் பிரச்சனை. லீன் மாடல் கேன்வஸ், அப்புறம் இன்குபேஷன், இடம், கிராண்ட். 4 years ஆயிடுச்சு. ஓகே, நீ வந்து ஆக்சுவலாக விட்டுருக்கணும், ஐயோ ஒர்க் ஆகலையேன்னு விட்டுருக்கணும். உங்கள்கிட்ட வரலையே, செட் ஆகலையே, எப்படி திருப்பியும் ஃபேஷன்? ஆக்சுவலி அது வந்து கோவிட் ஃபஸ்ட்டு ஸ்டக். அதுக்கப்புறமா அட் தட் டைம் ஐ வாஸ் ஆல்சோ ப்ரெக்னென்ட். நம்மளுக்கு ப்ரெக்னன்சிலே சும்மா இருக்க முடியல, சரியா, அதுதான் பிக்கெஸ்ட் இது. சரி, நம்ம அடுத்து ஒரு சோஷியல் ஸ்டார்ட் அப் திங்க் பண்ணுற வரைக்கும், ஏதாவது அடுத்து வர வரைக்கும் நம்ம ஏன் சும்மா ஏதாவது பண்ணக்கூடாது. எனக்கு வந்து இமேஜ் கன்சல்ட்டிங் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்து ரொம்ப லேபர் இன்டென்சிவ் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து பர்சனல் கிளைண்ட்ஸு, கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்ப லேபர் இன்டென்சிவ். அந்த சமயத்தில் ப்ரெக்னன்சி சமயத்தில் இட் வாஸ் டஃப்.
அதை பண்ணுறது. சரி நம்ம வந்து என்னதான் பண்ணுறது, சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் சோஷியலைசிங். ஆக்சுவலி எனக்கு முன்னாடிலாம் saree அதெல்லாம் கட்ட எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எனக்கு தெரியாது. சரி சும்மா எதாவது ட்ரை பண்ணலாமேன்னு சும்மா நிறைய சோஷியல் கேதரிங்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் சும்மா இருக்கிற தூங்குற saree எல்லாம் எடுத்து கட்டிட்டு போக ஆரம்பித்தேன். ஜஸ்ட் டு டைவர்ட் தான். அப்போது வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி அன்கம்ஃபர்டபுள். இதுக்கு முன்னாடி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சாரிக்கு பதிலாக பேண்ட்டை போட்டு போவேன், அவ்வளோதான். பட் நம்ம ஆண்டர்ப்ரனர் ஆகிட்டோம். உடனே வந்து சாரீனா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு இன்ஸ்கர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியல. விமென்க்கு வந்து நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் ரூமை வந்து யூஸ் பண்ணாமல் பல ஹவர்ஸ் பி ஸ்பெண்ட். எய்தர் நல்ல ரெஸ்ட் ரூம் கிடைக்காது, இல்லைன்னா புடவையில் வந்து தண்ணி ஆகிடும் அப்படின்றது. அது ஒரு நல்ல பழக்கம் இல்லைனாலும் அதுதான் எங்கள் பழக்கம் நிறைய பேரோடது. அந்த மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ எனக்கு வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம கம்ஃபர்ட் தான் முக்கியமாக இருக்கணும். நம்ம வந்து ஏன் வந்து ஒரு இன்ஸ்கர்ட் ஒன்று டிசைன் பண்ணக்கூடாது? சாரி, தமிழில் சொல்லுங்கள். பாவாடை. யா, இந்த டைமில் வந்து ஆத்தாடி பாவாடை அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருப்பா. நம்ம ஏன் ஒன்று பண்ணக்கூடாது, நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு சும்மா இருக்கோம். அடுத்த சோஷியல் ஐடியா, சூப்பர் ஐடியா, ஒரு பெரிய ஐடியா வர வரைக்கும் நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு காட்டன் துணி எடுத்து பக்கத்தில் டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்தேன். ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் என்ன பண்ணோன்னா, அப்போல்லாம் வந்து யூரோப்பியன் கவுன்ஸ் ஒன்று இருக்கும், 2 in 1 யூஸ் பண்ணுவாங்க. கவுனாகவும் யூஸ் பண்ணுவாங்க, மேலே இப்படி தூக்கி மாட்டி சட்டையாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து அதை வந்து ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். இதை வந்து அவுட்டர் கார்மெண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க யூரோப்பில். அப்போ அவுட்டர் கார்மெண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் இதை ஒரு இன்னர் கார்மெண்ட்டாக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நார்மலாக ஒரு காட்டன் பாவாடை எடுத்து தைக்க கொடுத்து போட்டுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஐ ஃபவுண்ட் இட் மச் பெட்டர். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாமல் இருக்க தேவையில்ல அந்த மாதிரி. அப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அவங்க 2 பேருமே வேலை தான் பார்க்குறாங்க, பட் தே சப்போர்ட். என்னால் பண்ண முடியல, நீயாவது பிஸ்னஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. அப்போ அவகிட்ட சொல்லும் போது சரி எனக்கு ஒன்று தடி, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு. அவள் போட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்சஸ் ஆனால் பண்ணணும், பட் ஐடியா வைஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அப்போலேருந்து ஒரு 15 சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன். அதில் 15 சேஞ்சஸ். ஃபஸ்ட் கட்டு 15 சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்து அதை ரெடி பண்ணி இது பண்ணேன். அப்புறமாவும் அந்த ஃபேப்ரிக் எனக்கு பிடிக்கல, அடுத்து இன்னும் ஒரு 5-6 சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக இப்போ வர ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு அதுக்கு இந்த ப்ராடக்ட்டு இந்த ஃபேப்ரிக்கில் வந்து லோக்கல் டெய்லர்ஸ் தைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வேறு மிஷின் வச்சுருக்கிறவங்ககிட்ட தான் போகணுன்ற போது அதே நெட்வொர்க்கில் வந்து திருப்பூரில் இருக்கிறவங்களோட நெட்வொர்க்கை தட்டி ஃபோன் பண்ணால் சூப்பர் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவர் எனக்கு திருப்பூர் வரைக்கும் கூப்பிட்டு போய், அப்போ கூட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ பண்ணி பார்ப்போம், என்ன டைம் தான் சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு திருப்பூர் வரைக்கும் கூப்பிட்டு போய் அவர் பண்ணார். அவரும் மேனுஃபேக்சர் பண்ணவரும் வந்து அவர் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாரு, ஆனாலும் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணுவோம்லாம் சொல்லாமல் ஈ ஹெல்ப்ட். பரவாயில்ல மேம், நான் பண்ணித்தரோம், கொஞ்சமாக ஃபஸ்ட் பண்ணித்தரோம், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஹீஸ் டிட். ஒரு 50 பீஸ் மட்டும் பண்ணி ஹீ கேவ். அதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு 20 பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டேன், நார்மல் ஃபேப்ரிக் வச்சு. உன் ஒய்ஃபு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டேன். எல்லாருமே இந்த சேஞ்சஸ்லாம் சொன்னாங்க. அதை வச்சு இவர்கிட்ட கொடுத்து அவர் ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தாரு. மார்க்கெட் பண்ணுமே இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு எக்ஸிபிஷன், சரி ஃபஸ்ட்டு இங்கே பண்ணி பார்ப்போன்னு ஐ வென்ட் டு கடை வீதி எக்ஸிபிஷனில். ஸோ தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஒரு விஷயம் என்னென்னா தெளிவானா, ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்னால் பார்த்தாது, அவங்க பைசா கொடுத்து அந்த ப்ராடக்ட் வாங்கினா தான் இட் வில் ஒர்க் அப்படிங்கிறது அது எஸ்எல்பிலேருந்தே நம்ம மைண்டில் வந்து இட் இஸ் தேர். ஸோ எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நாட் குட். ஆர் தே வில்லிங் டு பே மனி? அந்த வேலிடேஷன் வந்து எனக்கு அந்த எக்ஸிபிஷனில் கிடச்சிது. ஓகே, தே வில்லிங் டு பே மனி அண்ட் கெட் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் ஓகே இட்ஸ் ஒர்க்ஸு, ஸ்டாக் வித்துச்சு, ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ வந்து வெப்சைட் ஓரளவு பண்ணலாம். போச்சு எக்ஸிபிஷனில் வந்து நான் வந்து ஒரு 50 பீஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஒரு 20-25 பீஸ் போயிருக்கோம். மிச்ச 25 வந்து இன்னொரு எக்ஸிபிஷன் பண்ணேன். அப்போவும் மிச்ச ஸ்டாக் இருந்தது, சைஸஸ் போகலை, சைஸஸ் சரியா இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது முடிஞ்சு அப்புறமா வந்து சரி இப்போ வந்து நம்ம வெப்சைட்டு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு, பெரிய கம்பெனியாக இல்லை அப்படின்ற போது மை ஃபாதர் பாஸ்ட் அவே. அப்போது வந்து அகெயின் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். மை ஃபாதர் பாஸ்ட் அவே, ஐ வாஸ் டியூ ஃபார் டெலிவரி. ஸோ ஐ வாஸ் லைக் சரி இப்போ பண்ண முடியாது அப்படி சொல்லி ஐ ஜஸ்ட் டோட்டலி ஸ்டாப்ட் இட்.
அப்புறம் மை ஃபாதர் பாஸ் ஆகி ஒரு 1 இயரு, குழந்தெல்லாம் ஒரு 6 months அதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரம் ஸ்க்ராட்சு ஐ ஹேட் டு ஸ்டார்ட். திருப்பி ஒரு எக்ஸிபிஷன் போட்டு அதில் இருக்கான்னு பார்த்து தென் ஐ பில்ட் மை ஓன் வெப்சைட். தென் அப்படி தான் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. இதோட பேர் வந்து அபாடானா என்னென்னு ஐம் ஷூர் உனக்கு தெரியும். சாரி ஆக்சுவலாக வந்து நானும் ஷங்கர் இருக்காங்க, நாங்கள் 2 பேரும் சிறா இப்போ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறோம்டா, ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னா அவன் வந்து என்ன வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைடா ஒரு கம்ஃபர்ட் ரிலீஃப் அது மாதிரி இருக்கணும் இதோட பேர், ஹபாடா அப்படியா அப்படின்னு கேட்டான். அப்போ சார் அப்படியே வச்சிடலாம்டா, ஹபாடான்னு வச்சுருவோம். நம்ம இல்லைங்க ஹபாடான்னு வாயில நுழையிற மாதிரி பேர் என்ன வாழைப்பழம் ஹபாடான்னு வச்சுருவோம்டா. என்னங்க பிஸ்னஸ் பேரை போய் ஹபாடா, எனிவே கொஞ்ச நாள் தானே பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம், ஹபாடான்னு வச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹபாடான்னு வச்சாச்சு. அது இது வரைக்கும் ஓடுது. பட் ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு, ஒரு ரிலீஃபு கம்ஃபர்ட் இருக்கணும், வெய் பரவாயில்ல யார் பார்க்க போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா 2020க்கு மேலே 2019 அப்பா பாஸ்டவே. ஸோ லாட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ், க்ளோஸ் டவுன், ஸ்டாக்லாம் அப்படியே இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு செட்டில் டவுன் ஆகி 2019 செப்டம்பரில் குழந்தை பிறந்தது. ஐ வாஸ் ப்ரெக்னென்ட் when he passed away. அப்புறம் 2019 குழந்தை பிறந்தது. தென் 2020 செப்டம்பரில் தான் பீக் ஆஃப் கோவிட். அதில் வந்து வி ரீஸ்டார்டட் வித் வெப்சைட். ஸ்டாக் வாங்கி வீட்டில் வச்சு ஒரு சின்ன வெப்சைட்டு நம்மளே ரெடி பண்ணி, விஸ்வா தான் ஹெல்ப் பண்ணோம் வெப்சைட் போடுறதுக்கு. WooCommerce தான் ஃப்ரீ, காசு கிடையாது, ஸோ நீங்கள் WooCommerceல பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அதில் ஒரு சின்ன வெப்சைட் போட்டு நம்மளே எடுத்த ஃபோட்டோ சும்மா எடுத்து போட்டு வி லான்ச் தட் வெப்சைட். இதில் வந்து மறுபடியும் லீன் மாடல் தான். 20 பாவாடை தனித்தனியாக தைக்க கொடுத்து, தனியாக ஒரு டெய்லர்கிட்ட போய் தைக்க கொடுத்து, அப்புறம் 50 பீஸ் எம்ஓக்யூவே 50. ஸோ யாரும் பண்ண மாட்டாங்க. 50 கொடுத்துட்டு வெப்சைட்லாம் பண்ணல, விமன் ஸ்பெசிஃபிக்கான எக்ஸிபிஷனில் போயிட்டு அதை பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லீன் மாடல். ஸோ இது வந்து ரத்தத்துலேயே ஊறி இருக்குது, கஞ்சமாக இருக்கிறது. அப்போ தான் வந்து ஜென்ரலாக வந்து விமன் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கும். நம்ம ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்ம வந்து நம்மக்கிட்ட நம்ம கையில் காசு, அட்லீஸ்ட் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ என் கையில் காசு இருந்தது, அப்போவும் நான் கஞ்சம் தான், பட் என் கையில் அட்லீஸ்ட் காசு இருந்தது. பட் நிறைய பேர்ட்டு அது இருக்காது. ஸோ அப்போ வந்து நான் என்ன அசியூம் பண்ணேன்னா, நான் வந்து வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சு தான் மறந்துட்டு அது சேவிங் அப்படியே. இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறது, இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு நம்ம ஸ்டாக்கில் காசு போட்டால் நிறைய கேட்குறாங்க எம்ஓக்யூ அப்படின்ற போது தான் நெட்வொர்க் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வெளியில் ஆளுங்களை தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவருக்கு நான் அந்த ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும், ஓகே இவன் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவர்கிட்ட ஒரு கலரில் 50 போதும் சார் ப்ளீஸ் சார் அப்படி சொன்னால், சரி ஓகேம்மா தெரிஞ்சவங்களா இருக்கீங்க நீங்கள் 50 பண்ணிக்கோங்கன்னு ஹெல்ப் பண்ணார். ஸோ இன்னி வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் பண்ணுறேன். 1000 பீஸ் போனாலும் 2000 பீஸ் போனாலும் நான் அவர்கிட்ட தான் பண்ணுறேன். பட் அன்றைக்கு அவர் 50ங்கிறது அவர் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே நிறைய விமன் வந்து ஹேண்ட் ஸ்டாக்கா ஐயோ அப்படின்னு பயந்துடுறாங்க. ரீசெல்லர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஸ்கேல் பண்ண முடியல, குவாலிட்டியை நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியல. பட் இந்த மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, குட்டி குட்டியாக நம்ம பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா வீட்டிலேருந்தே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் we can make it, we can make it bigger. and நம்மளுக்கு எப்போ டைம் நல்லா இருக்குன்னு தெரியணுமோ அப்போ we can make it even more bigger. 2019 ஆரம்பித்து 5 இயர்ஸில் இப்போது எவ்வளோ பண்ணுறோம்? 2019 வந்து வெறும் சாம்பிளிங் தான். ஸோ 2020 செப்டம்பர் ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஒரு ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொன்னால் மாதத்தில் வந்து ஒரு 13 lakhs we do average. I only have one part-time person to do operations. அது ஒரு அக்கா. அந்த அக்கா வந்து இந்த மணிக்கு வந்து 10 மணிக்கு வந்து 3 மணிக்கு போயிருங்கன்னு சொல்கிற அக்கா. மிச்செல்லாம் அவுட் சோர்ஸ்டு. So it's a solopreneur business and you are doing 13 lakhs. How? Automation தான். ஸோ இப்போ வந்து இருக்கிற டைம்ஸில் வந்து நம்மளை வந்து ஆட்டோமேட் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ விமன் நீ எக்ஸாக்டாக ரீசெண்டாக நிறையா இடம் சொல்லிட்டேன். இப்போ வந்து அதே மாதிரி போஸ்ட் லாக்டவுன் விமன்னா சாரீ எடுத்து ரீசேல் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டு அவங்க மாதம் ஒரு 30,000-40,000 ரெவன்யூ பண்ணுவாங்க. கையில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2,000-3,000 தான் நிற்கும். பட் இதுவே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும்.
எப்படி D2C? அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து லிமிட்டேஷன். குழந்த பிறந்திருந்தது. அவள் வந்து நான் இதை ஆரம்பிக்கும் போது அவளுக்கு 10 months 12 months, 1 வயசு குழந்த. ஸோ அவ்வளோ டைம்லாம் இல்லை என்கிட்ட. எனக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இருக்கும் டைம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். அதில் வந்து டைட்டில் வந்து டெய்லியும் 1.5 மணி நேரம் உழைத்து 13 லட்சம் ரெவென்யூ டைட்டில். இப்போ 1.5 மணி நேரம் இல்லை, அப்போ 1.5 மணி நேரம் பண்ணேன். அப்போது எனக்கு அதுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம டைம் அப்படின்னா சொல்யூஷனை தேடணுமே தவிர அந்த 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ பண்ணால் போதுன்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேஷன் அண்ட் வெப்சைட்டு, எஸ்எல்பி இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால எனக்கு தெரியும் வெப்சைட்டில் விற்க முடியும். D2Cன்னா அப்போ எனக்கு தெரியாது, இப்போ தான். அப்போ வந்து வெப்சைட்டில் விற்க முடியும், நம்மளுக்கு ஒன்றும் அது பெரிய இது இல்லைன்னு ஐ நியூ. அப்புறம் லாக்டவுனில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து கொஞ்சம் பெட்டர் வேணும். அப்போ வந்து நம்ம ஒருத்தருக்காக வந்து ஒரு இதை வந்து பிக்சர் எடுத்து அனுப்பி அவங்க வாங்காமல் போகலாம். இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட், சிம்பிளாக ஒரு வெப்சைட்டை போடுவோம். அதுக்கப்புறம் ஓகே இப்போ வெப்சைட் போட்டாச்சு, நம்ம எப்படி கொரியர் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு ஆளை கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் நிற்க வச்சு இதெல்லாம் இல்லை. அதுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் யார் இருக்காங்கன்னு சுற்றி கேட்டும் போது ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே, ஷிப் ராக்கெட், ஷிப்வே இவங்கெல்லாம் வந்து வீட்டிலே பிக்கப் பண்ணிப்பாங்க வந்து. ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணுறது. ஓகே இப்போ பிக்கப் பண்ணியாச்சுன்னா இவங்க கஸ்டமர் உடனே ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒருத்தருக்காக ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும். அதுக்கு ஒரு ஆள் வேணும். எதுக்கு ஷிப் ராக்கெட்டில் வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து டேரெக்டாக தே சென்ட் அ மெசேஜ் டு கஸ்டமர், இந்த மாதிரி ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஷிப் ஆன் த வே, இந்த மாதிரி. ஸோ என்னோட டைம் லிமிட் ஆஃப் டைமுக்கு வந்து என்னோடய சொல்யூஷன் வந்து இட் வாஸ் ஆட்டோமேஷன். ஸோ வெப்சைட்லேருந்து லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து மார்க்கெட்டிங்லேருந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணி விட்டோம்னா ஒரு ஆளால் வச்சு நம்ம 1 லட்ச ரூபா பண்ண முடியும்னா ஆட்டோமேட் பண்ணி விட்டால் 3 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து என்னோடய ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். 1.5 மணி நேரம் பண்ணுவேன், ஆர்டர்ஸ் பார்ப்பேன், ஆர்டர் ஸ்கெடியூல் பண்ணுவேன், கஸ்டமர் queries ஏதாவது இருந்தால் அட்ரஸ் பண்ணுவேன், அதோடு மூடி வச்சுட்டு குழந்தைய பார்ப்பேன். திஸ் ஒர்க்ட். ஈவன் நவ் தட் ஒர்க்ஸ். D2C வெப்சைட் சேல்ஸ். ஓகே, இப்போ வந்து உனக்கு HR, மாடித்தோட்டம், பயோடெக்கு, ஃபேஷன் எப்படி கற்றுக்கிட்ட? எப்படி இப்போ ஃபேஷன்னா நீ ஃபேப்ரிக்கு சோர்ஸ் பண்ணணுங்கிற, அதை பண்ணணுங்கிற, ஸ்டிச்சிங்கிற, எப்படி கற்றுக்கிட்ட? ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் அவங்க சோர்ஸ் பண்ணும்போது நான் இமேஜ் கன்சல்டிங் பண்ணதுனால ஓரளவுக்கு ஃபேப்ரிக், அந்த கோர்ஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு ஃபேப்ரிக்கோட ஐடியா இருந்தது. அண்ட் எனக்கு எப்போவுமே க்ளோதிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதை இதெல்லாம் பண்ணோம் எப்படின்னு வந்து மேனுஃபேக்சர் பண்ண தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனஸ்டாக ஸ்பீக்கிங். ஒரு நல்ல ட்ரஸ்ட்வர்த்தி சப்ளைங் பர்சன் த்ரூ அ ஃப்ரெண்டு, அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜாக இருந்தது. ஸோ நான் திருப்பூர் போய் அவரோட கடைக்கு போய் அங்கே போய் பார்த்து அது காம்படிஷன் ஆர் இந்த மாதிரி டிஷர்ட் ஒரு 5 வாங்குவேன், அப்புறமா வேறு ஷேப் வேர் வாங்குவேன், வேறு டாப் வாங்குவேன், வேறு நைட்டி வாங்குவேன், வேறு சுடிதார் வாங்குவேன். அதே ஃபேப்ரிக்கில் வேறு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் இதில் வாங்கி ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஃபேப்ரிக் டீட்டெயில்ஸ் உள்ளே போட்டிருப்பான் லேபிளில். ஸோ அதை ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த ஃபேப்ரிக் டீட்டெயில்ஸை பார்த்து எழுதி வச்சுப்பேன். இது ஏன் இவ்வளோ ப்ரைஸாக இருக்குது, இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய்ட்டு அந்த ஃபேப்ரிக் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சு ஃபீல் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் அவரோட போகும்போது அவர் காமிப்பார், இந்த கவுண்ட் இது ஃபீல் பண்ணி பாருங்கள், இதை ஃபீல் பண்ணி பாருங்கள், ஒன்று தைச்சு தருவார், அதை போட்டு பார்ப்பேன் எப்படி ஃபீலாக. ஸோ இது மாதிரி ஓவராலாக ஒன்றொன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லேபிளை ஓப்பன் பண்ணி என்ன ஃபேப்ரிக்னு எழுதுகிற ஐ ஹாவ் தட் ஹேபிட். நோட் பண்ணி வச்சுப்பேன் ஃபோட்டோ எடுத்து. ஸோ அப்படி தான் ஒரு ஃபேப்ரிக்காக தெரிச்சு. அப்புறம் போய் டெஸ்டிங்லாம் பண்ணுற லெவலுக்கு போயிட்டேன். பட் அப்புறம் தெரியும் எனக்கு அது தேவையில்லைட்டு. பட் டெஸ்டிங் கம்பெனிஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, காட்டன் ஃபேப்ரிக்னால் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு அப்போ தான் அவங்க சொன்னாங்க, மேம் போட்டுக்கிற க்ளோதிங்லாம் டெஸ்ட் பண்ண தேவையில்லை மேம் அப்படி சொன்னாங்க. ஸோ அது எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க, பேர்ன் டெஸ்ட் ஏதாவது இருக்கா, அது இதெல்லாம் ஓரளவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே நம்ம வந்து நம்மளோட இது வந்து காட்டன் லைக்ரா, இந்த மெட்டீரியல் தான் நம்மளோட கரெக்டான இது. அதுக்கப்புறம் போக வந்து ஓரளவுக்கு எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது. நானும் வந்து ரிசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். மேனுஃபேக்சரும் வந்து ஓப்பனாக ஹி கேவ் இன்ஃபர்மேஷன். இது பாருமா, இது இந்த மாதிரி மெட்டீரியலு, இது இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு, இது இப்படி வரும். அவர் ஏதாவது ஒரு டேர்ம் சொன்னார்னா அதை ரெக்கார்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு போய் ரிசர்ச்சில் போய் இது ஃபஸ்ட்டு 1 full year நான் வந்து இப்படி தான் ஒன்றா கற்றுக்கிட்டேன். சில டைம் கஸ்டமர் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாது. மேம் ஐ ஜஸ்ட் கெட் பேக் டு மேம், ஐ ஜஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் 1 வருஷம் ஆச்சு இது வந்து. அதுக்கப்புறம்
இதுதான் அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் நான் அதுலேயே டீப்பாக இந்த ஃபேப்ரிக்லேயே நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லி டீப்பாக வேறு ஃபேப்ரிக் டீப் போயிட்டே இருக்காமல் டீப்பாக இந்த ஃபேப்ரிக்கில் என்னெல்லாம் பண்ணலாம், இதுவும் அதே தான், இதுவும் அதே ஃபேப்ரிக் தான், இதுவும் அதே ஃபேப்ரிக் தான், பட் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் எப்படி ஒரு பண்ணலாம் அப்படின்னு முடிச்சு எனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. பட் ஓரளவு இப்போது ஸ்டேபிளாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகிடுச்சு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. பீயிங் அ சிங்கிள் பர்சன் வித் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், வித் அ ஸ்மால் சைல்டு, வித் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஐ டுக் 1 year பிகாஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். D2Cனா என்ன? வாட் இஸ் D2C? D2C இஸ் டைரக்ட் டு கன்சியூமர் இன்ஸ்டெட் ஆஃப், அதாவது நமக்கே கன்சியூமரோட டச் இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் பிளேசஸில் வந்து நம்ம போடுற ப்ராடக்ட்ஸையும் D2Cன்னு தான் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் D2C இஸ் வென் நம்மளுக்கே டைரக்ட் கஸ்டமர் டேட்டா இருந்ததுன்னா தட் இஸ் D2C. I have their phone number, I have their address, I have their customer, I have their review, I have their contact number to talk to them. That customer is our customer அப்படிங்கிறது வந்து டைரக்ட் டு கன்சியூமர். நடுவில் எந்த மிடில் மேனும் இல்லாமல், எந்த ரீட்டெயிலும் இல்லாமல், ஹோல்சேல் இதெல்லாம் இந்த செயின் ஆஃப் ஹோல்சேல் இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஐம் செல்லிங் இட் த்ரூ தெம். ப்ரைமரிலி த்ரூ வெப்சைட்டாக இருந்ததுன்னா இல்லை வாட்ஸ்அப்பாக இருந்ததுன்னா தட் இஸ் D2C. இப்போ வந்து மார்க்கெட் பிளேசஸும் வந்து தே சே இட் இஸ் D2C, பட் ஐ வுட் சே இட்ஸ் செகண்டரி. ஸோ மார்க்கெட் பிளேஸ்னா அமேசான், மிந்த்ரா மாதிரி. தட்ஸ் எ செகண்டரி D2C, பட் ப்ரைமர்லி இதுதான். யூ ஹேவ் கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஸோ எந்த டைம், எந்த மூமெண்ட் வந்து வா இது ஒர்க் ஆகுது அப்படின்னு எப்போ எனக்கு தெரிஞ்சு? எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நாளாக வந்து யுவர் ஸ்டோரி வந்து தமிழில் வந்து ஃபீச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ அப்போ நான் வெப்சைட் ரெடி பண்ணி அப்போது இந்துஜா கால் பண்ணாங்க, இப்போ ஃபீச்சர் பண்ணலாமா அப்படின்னு. ஓகேங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து இது வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட், ஷேப்பரில் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு. அது வந்து ஒரு யூனிக் ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம பண்ணலாம், நீ வெப்சைட்டில் பண்ணுற நம்ம பண்ணலான்னு சொல்லி ஷீ டிட். அப்போது அந்த ஜூலையில் ஷீ டிட். ஸோ அவங்க போட்ட உடனே த வியூஸ் வாஸ் பயங்கர க்ரேஸியாக இருந்தது. அடுத்து ஆர்டர்ஸ், த வியூஸ் கன்வெர்டட் டு ஆர்டர்ஸ். அந்த மாதமே அந்த 1 வீக்கில் ஒரு நாளைக்கு 10 ஆர்டரு. அண்ட் வாங்குறவங்க எல்லாம் வந்து செம்ம ஃபேப்ரிக் மேம், செம்ம இது மேம், இது சில மெசேஜஸ்லாம் வந்து லிட்ரலாக வந்து இந்த ஷேப்பர் டிசைன் பண்ணவங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருந்தது மெசேஜஸ்லாம். ஐம்லே ஓ அப்படின்னா வந்து நிஜமாவே இது நம்ம விற்கலாம் போல இருக்கே அப்படின்னு. அது வரைக்கும் நான் வெறும் ஓகே ஒரு 100 ப்ராடக்ட் வச்சுருந்தேன், ஃப்ரீயாக ஒரு வெப்சைட் பண்ணி வச்சுருந்தேன், கால் பண்ணால் எடுப்பேன், அவ்வளோதான் இருந்தது. அந்த ஃபீச்சர் ஆகி எனக்கு இவ்வளோ கால்ஸ் வருது. சில பேர் ஹஸ்பண்ட்லாம் ஃபோன் பண்ணாங்க, ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க மேம், இந்த இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம், நீங்கள் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக அனுப்பிச்சி விட்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம். அப்புறம் அவர் திருப்பி ரிப்ளை பண்ணார், மேம் ஒய்ஃப் செம்ம ஹாப்பி மேம், ஸோ கம்ஃபர்டபுள். அந்த அது முடியாது சொல்லிட்டேன். அப்போ வந்து ஏன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீ வந்து சூப்பர் மச்சின்னு சொல்கிறதும், சுரேஷ் சூப்பர் மச்சி சொல்கிறதும், புவனா சூப்பருங்க சொல்கிறதுக்கும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னே தெரில தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணி அவங்க வந்து செம்ம சூப்பர். அப்புறம் பாம்பேலேருந்து நான் வந்து என் ப்ரைடல் வேர்க்கே இதை தான் போட்டுக்கிட்டேன், செம்மையாக இருந்தது, ஸோ கன்வீனியன்ட்னு சொல்லும் போது யூ லைக் ஓகே. அப்படின்னா ரிட்டர்ன்ஸும் இல்லை, யாரும் திட்டவும் இல்லை, ப்ராடக்ட்டை பற்றி பயங்கரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் மஸ்ட் பி சம்திங் குட் அபவுட் இட் அப்படிங்கிறத அப்போ தான் எனக்கு ஒரு இது வந்தது. ஓகே நம்ம இப்போ சீரியஸாக இதை பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னு. பிகாஸ் கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து நம்ம ரீச்சபிளாக இருந்தோம் அப்படின்னா வி கெட் இம்மென்ஸ் இன்சைட். அதான் அந்த மொமெண்ட் தான். அந்த எஸ்பெஷலி அந்த பாம்பேலையும் அன்றைக்கி அவர் தூத்துக்குடியிலேருந்து அவர் 2 பேரும் சொன்னும் போது ஐ வாஸ் லைக் ஸோ டச்ட். அதுதான் செம மொமெண்ட். அது இப்போ கூட எனக்கு அப்படியே புல்லரிக்கும். அது செம மூமெண்ட். அதில் அப்போது ஓகே அப்போ நம்ம இப்போ சீரியஸாக பண்ணணும். இப்போ வந்து இந்த யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, வேல்யூ ப்ரொப்போர்ஷன் சொல்லுவாங்க, கேனோ மாடல், லைக் வாட் இஸ் த டிலேட்டர், வாட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லுவாங்க. உனக்கு எப்படி ஷேப் வேர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதில் எப்படி இதை வச்சு தைக்கணும்னு தோணுச்சு, கை தூக்குற மாதிரி தைக்கணும்னு தோணுச்சு? அது வந்து நான் சொன்னேன்ல, நான் எப்படி பாவடை தூக்குற மாதிரி தைக்கணும், என்னோட பர்சனல் ப்ராப்ளம் தான். சாரீ கட்டிக்கணும் எனக்கு, ஆனால் வந்து ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ வந்து ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது அந்த ஃப்ரெஞ்ச் கவுன்ஸ், யூரோப்லேருந்து ஒரு கவுன்ஸ் இருக்கும். அவங்க எப்படின்னா அது கவுன் மாதிரி இருக்கும், மேலே இப்படி தூக்கி அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அது பேண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கும். சரியா? அது வந்து 2 in 1. ஓகே. ஸோ அப்படின்னா இப்போது அது வந்து உள்ளே இருக்கிற கவுன்லாம் அப்படியே உள்ளே போய்டும்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கீழே பேண்ட் இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம்ல, அவ்வளோதான். ஸோ ஐ ஃபெல்ட் என்னடா இது ஒரு நல்ல டிசைனாக இருக்குது, இது வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம ஏன் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது சாரிக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் வந்து அதுதான் யூஎஸ்பியாக இருக்கணும் அப்படின்லாம் நான் யோசிக்கல. இது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சேன். நான் வந்து இந்த பிஸ்னஸில் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் இது 2 தான் பெரிய ப்ராப்ளம் சால்விங்காக இருந்தது. நிறைய பேர் வந்து ஷேப்பர் போட மேலே தூக்குது, ஒரு மாதிரி ரொம்ப கசகசான்னு இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு வந்து ஷேப் வருது ஆனால் கம்ஃபர்ட் இல்லை, அது மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. இது வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது மேம், ஃபேப்ரிக்கே சூப்பரு, ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை. அது மாதிரி அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன வேல்யூ ஆட்னு நினைக்கிறது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது வந்து நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மட்டுமே என்ன நினைக்கணும்னு தெரிஞ்சால் பத்தாது, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபீட்பேக் லூப். அதை வச்சு நான் அடுத்த ஆட்ஸ் ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த யூஎஸ்பி டிரைவ் பண்ணதுக்கான காரணம். பட் அந்த யூஎஸ்பி வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங். நான் என் டார்கெட் மார்க்கெட்டே வந்து ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, சின்ன பசங்க, புதுசாக சாரீ கட்டுறவங்க, ப்ரைடல் வேறு, அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருக்கும் நல்ல சாரீ கட்டுறவங்களாம் தேவையில்லை. அப்புறம் பார்த்தா 30+ விமென், குழந்தை பிறந்தது, அவங்களுக்கு இப்போ ஸ்டைல்லாம் முக்கியம் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்க தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து எனக்கே தெரியாமல் ப்ளஸ் சைஸ் வரைக்கும் சைஸ் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியல, சரி எல்லா சைஸும் இருக்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி சைஸ் போட்டேன். பட் அவங்க தான் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு தான் அந்த கேப் ஆக்சுவலி இருக்குது. XXSஆ இல்லை ப்ளஸ் சைஸ் இது நல்லா போகுது, ப்ளஸ் சைஸ். ஏன்னா அவங்க தான் கம்ஃபர்ட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அவங்க தான் மார்க்கெட்டு, அவங்களுக்கு கம்ஃபர்ட் முக்கியம், அவங்க தான் நம்ம மார்க்கெட்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் பாட்டு ஃபஸ்ட்டு வந்து XS, ML, XL எல்லாம் ஒரே எல்லாத்துக்கும் 10 பீஸ் போடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அண்டர்ஸ்டுட் இவங்களுக்கு தான் முக்கியம், இவங்க தான் தேவை, இவங்க தான் தே ஃபீல் மோர் இக்னோர்டு, தே டோன்ட் ஹாவ் அ மார்க்கெட்டு அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. கொஞ்சம் ஒருத்தொட்டையாக பேசுகிறதுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்லாம் ஃபோன் பண்ணி பேசும்போது ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே எல்லாருமே வந்து 30+ மதர்ஸு, குழந்தை பிறந்தப்பறம் வெயிட் கெயின் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து தே வுட் பி இன் ப்ளஸ் சைஸ் பட் தே டோன்ட் ஹேவ் நைஸ் ப்ராடக்ட்ஸு, என்ன மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வாங்குறாங்க, நாட் த யங்கர் பர்சன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். பட் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் இயர்ஸ் ஆன் த கிரவுண்டு. அது ஓரளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. காது தரையில் வைக்கணும், காதில் தரேன். காதை தரையில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, எல்லோரும் சாரி விற்கிறாங்க, நானும் சாரி விற்கிறேன், எல்லோரும் ஷேப் வேர் போடுறாங்க, நானும் ஷேப் வேர் போடல, அதில் ஒரு யூஎஸ்பி இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்பி ஏன் தேவைன்னா, நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது ஷேப் வேர்னு போட்டால் அதை கிளிக் பண்ணிட்டா உள்ள இருக்க எல்லா ஷேப் வேரும் அதில் ஆட் வரும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த பெனிஃபிட் இருக்குன்னு போடும்போது கேன மாடல் ஆர் வேல்யூ ப்ரொப்போர்ஷன் யூஎஸ்பி என்ன வேணால் சொல்லுங்கள், அது உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கணும், அது உங்கள் பிஸ்னஸில் இருக்கணும், அது உங்களோட சர்வீஸில் இருக்கணும், அது இருந்தால் தான் அதை விற்க முடியும். ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயாச்சு, இப்போது மாதம் இவ்வளோ ரெவன்யூ பண்ணுறதுக்குன்னு வந்தாச்சு. அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஸ்கேல் மூவ் ஆகும்ல, அது எப்போ மூவ் ஆச்சு? நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பத்தாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போனா ஒரு விஷயம் தெளிவாக என்ன இருந்ததுன்னா, என்னுடைய கரண்ட் டார்கெட் மார்க்கெட்டுக்கு தான் நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ணுவேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய விற்கிறோம், ஆனால் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு இருந்ததுன்னா நம்மளால் திருப்பி நம்ம பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மனி அண்ட் டைம், இட்ஸ் நாட் ஈவன் லீன். நம்ம டார்கெட் மார்க்கெட்டுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, ஓகே நம்ம இப்போ சாரீ விற்க போகிறது இல்லை, சாரீக்குள்ளே ஷேப் வேர் விற்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸ்னால் கஸ்டமைஸ்ட் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? எப்போவுமே என்னோடய எல்லா ப்ராடக்ட்ஸுமே என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வேஸ்ட் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து பாடி வந்து பயங்கரமாக மாறுது. வெயிட்டு அதே வெயிட்டுக்கு வந்தால் கூட பாடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ என்னோடய எந்த பழைய ப்ளவுஸும் எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் வந்து இந்த ஷேப்பர் மட்டும் பத்தாது, புது ப்ராடக்ட் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கும் போது ஐ வாஸ் லைக், அப்போது ஏன் வந்து நம்ம ஃப்ரீ சைஸ் க்ராப் டாப்ஸ் பண்ணக்கூடாது? ஏன்னா நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நம்மளால் ப்ளவுஸு 20-25 ப்ளவுஸ் இருக்கும், ஒரு விஷயம் ஒன்றுத்தையும் போட முடியாது, ஆல்டர் பண்ணணும், வாங்கணும், அதுக்கு டைம் இல்லை, இந்த மாதிரி பல இருக்குது. ஸோ நம்ம ஒரு க்ராப் டாப் மாதிரி போட்டால் அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த க்ராப் டாப் வந்து கொஞ்சமாவது ஸ்ட்ரெச்சபிளாக ஒரு ஃப்ரீ சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து
எனக்கெலாம் சில பேருக்குலாம் வந்து மந்த்லி பாடி மாறும். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஒல்லியாக இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ப்ளோட்டடாக ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அப்போ வந்து அந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எனக்கு நிறைய இருந்தது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீ சைஸாக ஒரு போட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 10 inch ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த கன்வீனியன்ஸ் இருக்கும், அந்த கம்ஃபர்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த ப்ராடக்ட்டு. அதுதான் இந்த க்ராப் டாப்ஸ். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணும்போது அதே மாதிரி மேனுஃபேக்சர்கிட்ட போய்ட்டு இது வந்து நம்ம ஷேப்பர் பண்ணுற அதே ஃபேப்ரிக் லுக் இருக்கக்கூடாது, காட்டன் தான் இருக்கணும். ஆனால் அதே லுக் இருக்க முடியாது, ஏன்னா இது அவுட்டர் வேர். அப்படின்னா நம்ம வேறு மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து சின்ன சின்ன குழந்தைங்களோட டிஷர்ட்ஸு டாப்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டைலிங் பார்த்து ஜென்ரல் க்ராப் டாப்ஸ் ஜென்ரலாக மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த க்ராப் டாப்லலாம் ரிசர்ச் பண்ணி எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நான் பார்த்தேன். மார்க்கெட்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி எது நமக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி இந்த 2-3 ஸ்டைலை கம்பைன் பண்ணி வி டிசைன்ட் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் க்ராப் டாப்ஸ். இதுக்கு வந்து அவர் வந்து மேனுஃபேக்சரர் வந்து யான் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து அதை ஸ்பின் பண்ணி கலர் பண்ணி டை பண்ணி ஃபஸ்ட்லேருந்து இந்த துணி வந்து ரெடிமேடாக மார்க்கெட்லேருந்து வாங்க முடியாது, துணி. ஆமாம், அவர் ஃபுல்லாக எடுத்து ஹீ சப்போர்ட்டட். அப்போ வந்து நான் ஓரளவு ரெவென்யூ வச்சுருந்ததுனால ஐ செட் ஒரு 100-150 அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சார். ஸோ இது வந்து there is no size. திஸ் டசன்ட் ஹேவ் சைஸ். ஸோ எஸ்ஸும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10 inches வரைக்கும் எஸ்ஸும் போட்டுக்கலாம், XXXலும் போட்டுக்கலாம்னு சொல்ல மாட்டேன். பட் எஸ்ஸும் போட்டுக்கலாம், எக்ஸலும் போட்டுக்கலான்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு 32லேருந்து 42 inch வரைக்கும் 10 inch வரைக்கும் சேம் திங். அண்ட் அது அவுத்தோன்னா அப்படியே பார்க்கும் போது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இட் வில் ஸ்ட்ரெச். அவுத்தோன்னா இட் வில் கம் பேக் டு இட்ஸ் பொசிஷன். நார்மல் மிஷின் வாஷ் பண்ணலாம் அந்த மாதிரி. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வி காட் திஸ் ப்ராடக்ட். அப்போது தான் வந்து 2-3 lakhsலேருந்து க்ராப் டாப்ஸ் ஆக்சுவலி மேட் அஸ் ஜம்ப். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லை. இந்த ப்ராடக்ட் வந்து க்ராப் டாப்ஸ்னு இருக்குது, பட் ஃப்ரீ சைஸ்னு ஒன்று இருக்காங்க, பட் நிறைய பேர் கிடையாது. இந்தியாவிலே ரொம்ப நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. நார்மல் க்ராப் டாப்ஸ் அப்படின்னு கிடைக்கும், பட் இந்த ஃப்ரீ சைஸு இவ்வளோ ஸ்டைல்ஸு இந்த நான் பண்ணுற ஸ்டைல்ஸு அதிலலாம் ரொம்ப நிறைய பேர் கிடையாது. வெரி ஃபியூ, எண்ண கூட முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஃபியூ இருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, அப்போ எனக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண. அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு விற்றுருந்தேன்? கிராப் டாப்க்கு முன்னாடி ஒரு மாதம் அப்போ வரைக்கும் ஒரு 1000 கஸ்டமர்ஸ்க்கு இருப்பாங்க. ஒரு டிஜி ரீச் பண்ணிட்டு 1000 பேருக்கு ரீச் பண்ணிட்டேன். இப்போ புது ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ புது ப்ராடக்ட் வந்து இந்த டிஜி தான் பண்ணணும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதான் லான்ச்சிங் நியூ ப்ராடக்ட் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட்? நான் நிறைய பண்ணேன். ஸோ ஜென்ரலாக எப்படின்னா, நான் ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே வந்து சாம்பிள்ஸ் வாங்கிடுவேன்ல. அந்த சாம்பிள்ஸை வந்து ஐ கீப் புட்டிங் ஆன் இன்ஸ்டாகிராம். இது மாதிரி ஒன்று புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன், இது கெஸ் பண்ணுங்கள், இப்படி ஸ்டைல் பண்ணலாம், அப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு முன்னாடியே ஐ கிரியேட் ஒன் இது. ஸோ அது வந்து லான்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆல்வேஸ் ஐ கிவ் லான்ச் ஆஃபர்ஸ் டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். அதுதான் என்னோடய ஃபஸ்ட் இது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது ஒர்க் ஆகும் இல்லைன்ட்டு. அந்த லான்ச் ஆஃபர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸு விற்றேன். ஜஸ்ட் பை ஒன் வீடியோ. ஒரு வீடியோ போட்டேன், இப்படி திரும்பி நம்ம கிராப் டாப்பை காட்டுற மாதிரி. என்னோடய வீடியோஸ் தான் தெரியும்ல, ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். சரவணா லெஜண்ட் சரவணாக்கு அப்புறம் அவங்க ஆடில் அவங்களே வந்து நடிக்கிறது நீங்கள் மட்டும்தான். சொல்லுங்கள். ஐயோ, பட் திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து உனக்கே தெரியும்ல, நான் ஃபேஸ்புக்கில் சொந்த ப்ரொஃபைலுக்கே அப்டேட் பண்ண மாட்டேன். ஸோ அது மாதிரி போட்டதுக்கப்புறம் அது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு லான்ச் ஆஃபர் கொடுத்து, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நாளில் 25 ஏதோ போச்சு. அந்த ஆஃபர் வந்து மந்த் எண்டு எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டைல் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு. அப்போது ஐ வாஸ் லைக் ஓகே, திஸ் வில் ஒர்க். இப்போ ஐ கேன் ஸ்பெண்ட் மணி ஆன் மை மார்க்கெட்டிங் அண்ட் எவ்ரி திங், திஸ் வில் ஒர்க் அப்படின்னு முடிவு பண்ணி தென் இப்போ வந்து என்னோடய பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷேப்பர் இல்லை, க்ராப் டாப் தான். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி ப்ளஸ் சைஸு, மதர்ஸு, இது மாதிரி தே ப்ரெஃபர் திஸ் க்ராப் டாப். அதுதான் வந்து எனக்கு அந்த 12-13 lakhs வரைக்கும் கொடுக்குறது. அந்த ஸ்கேலை வந்து க்ராப் டாப்ஸ் தான் கொடுத்தது. அதுக்கப்புறமா 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன், பட் இட் வாஸ் நாட் ஸோ ஹேஸ் பெஸ்ட் செல்லிங் அஸ் மை க்ராப் டாப். ஸோ இப்போவும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months ஆகும் எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து ஐ எம் நாட் இன் டு ஃபாஸ்ட் ஃபேஷன். அது ஒரு தெளிவாக எம் தேர்.
ஐம் நாட் அ ஃபாஸ்ட் ஃபேஷன் பிராண்ட், ஐம் அ ஸ்லோ ஃபேஷன் பிராண்ட், கம்ஃபர்ட் ஃபேஷன் பிராண்ட். அந்த பொசிஷனிங் வந்து நான் ரொம்ப எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கும் தெரியணும் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறதுனால கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ 3 to 4 months தான் நான் வந்து புது ஸ்டைலோ புது இதுவோ லான்ச் பண்ணுவேன். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி அது எடுத்துக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு தென் பிகாஸ் ஐ எம் பூட் ஸ்ட்ராப்ட், ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லி ஐ டூ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் பண்ணேன். அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் மணி ஆன் மார்க்கெட்டிங் அண்ட் தட் வென்ட் வெல். க்ராப் டாப்ஸ்க்கு இட் கோஸ் ரியலி வெல். ஸோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட்டட் டு த ஓல்ட் ஆடியன்ஸ் பிஃபோர் ஈவன் ஸ்டார்ட். சூப்பர். அதனால் வி ரெடியூஸ்டு கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் டோட்டலி. இப்போ நீ கான்டென்ட்டை பற்றி பேசினா, ஹவு இஸ் கான்டென்ட் ஹெல்ப்பிங்? ஏன்னா நீ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீடியோஸ் போட்ட கிடையாது. பட் ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நீ பேசுவே அப்படின்னாடி இமேஜ் கன்சல்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஸ்டைலிங்லாம் சொல்லிட்டு இருந்த. தென் யூ ஸ்டார்டட் டு போஸ்ட் ரெகுலர் மக்கள் கான்டென்ட். அப்புறம் இப்போ நீங்களே ஆடுறீங்க, பாடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இது ஹவு இஸ் கான்டென்ட் ஹெல்ப்பிங் யூ? அதுக்கு முன்னாடி கான்டென்ட்டுக்கு முன்னாடி கொஸ்டின். ஏன்னா இது முதல்ல பண்ணேன். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அந்த ஃபியூ ஆட்ஸ் வந்து நம்ம வெளியிலேருந்து மாடல்லாம் கூப்பிடல, எல்லாம் நம்ம ஆட்கள். உனக்கு ஒரு பாவாடை ஒரு வீடியோ பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். அது எப்படி? அது வந்து அதான் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாடலிங் அப்படின்னா நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் நினைப்போம். ஸ்டூடியோ வாங்குகிறோம், மாடலை கூப்பிடுறோம், ஷூட் பண்ணுறோம், பயங்கரமாக ப்ரீமியமாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா. பட் நம்மளுக்கு உடனே வந்துடும்ல, ஐயோ லீன் 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 லீன். முதல்ல வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டபடி இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு அதான் நெட்வொர்க், மை செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், மை செட் ஆஃப் நெட்வொர்க்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ நெட்வொர்க்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து 5,000 கொடுக்குறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு வீடியோ பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே லைக் சரி பண்ணித்தரேன்னு. ஸோ அதனால அர்ச்சனா, புவனா, அப்புறம் எஸ்எல்பியில் ஃப்ரெண்ட்ஸு, ஜூனியர்ஸ், இதான் ரேகிங், ஜூனியர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பாவடையை போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு இன்ட்ரோ வீடியோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்ட்ரோ வீடியோலாம் பண்ணி கொடுக்க சொல்லி 5,000 ரூபாய் கொடுத்து முடிச்சாச்சு. அவரும் அவுட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வீடியோக்கு ஷூட் வெப்சைட்டில் போடுறதுக்கு ஃபோட்டோ வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு மேனிக்வின் அரேஞ்ச் பண்ணி, அதுவும் ஃப்ரெண்டு தான், அவங்க ஒரு மேனிக்வின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இவங்க தான் அவங்க ஆழ்வார்பேட்டில் இது வச்சுருக்காங்க, பொட்டிக் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து மேனிக்வின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரின்னு அந்த மேனிக்வினில் பாவடையை நான் வந்து டிசைன் பேட்டன்ட் அப்ளை பண்ணேன். ஸோ ஐ ஹேவ் டிசைன் பேட்டன்ட் ஃபார் த ஷேப்பர். ஸோ அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும். அதனால அந்த மேனிக்யூனில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்படியே கலர் எடிட்டிங் பண்ணி 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 அதே வெப்சைட்டில் போட்டு அப்படியே ஒரு 2,000 ரூபாய் கலர் பாவாடையை உள்ளத்துக்கு போட்டு அந்த கலரை மட்டும் மாற்றிடும். எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை பண்ணி வெப்சைட்டில் போட்டு நம்ம வந்து when we are pressed for time and money we will find solutions. ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து கண்டென்ட் பண்ணோன்னா நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் கூட அப்டேட் பண்ண மாட்டேன். நான் வந்து மற்றவங்க யாராவது அப்டேட் பண்ணாலே கிண்டல் பண்ணுவேன். லைக் நீலாம் ஒன்றா சுரேஷ்லாம் நான் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க பண்ணாலே எனக்கு வந்து கிண்டல் பண்ணுவேன். எனக்கு செம்ம அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு வந்து நான் வந்து கல்யாணத்துலேயே வந்து ஃபோட்டோகிராஃபர் ஓடிட்டான், மேடம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு. செம்ம கம்ஃபர்ட் ஜோன், அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் ஃபோட்டோ வீடியோலாம். பட் நீ சிரிக்க சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுன்னா கேண்டிட்லாம் நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். முடியாது மேம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்றான். அந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஜெனிக், அந்த இது ஃபோட்டோஜெனிக் நாங்களாம். அப்படி இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட்டை வித்தாகணும், ப்ராடக்டை இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போட்டால் தான் விற்க முடியும்னு வேறு சொல்கிறாங்க. இவனு கேட்டால் பொருள் விற்கிறதுக்குலாம் நான் படுற பாடு இருக்காடி. அதுனா பிகாஸ் பீப்புள் நீட் டு சி ரியல் பீப்புள். மாடல்ஸு அதெல்லாம் எப்போவோ போயாச்சு. ரியலாக பீப்புள் வந்து எப்படி இதை போடுறாங்க, அவங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறது வந்து பீப்புள் வாண்ட் டு சி ரியாலிட்டி. இப்போல்லாம் நோபடி வாண்ட்ஸ், இட்ஸ் அட்லீஸ்ட் விமன் இப்போ வந்து தே டோன்ட் வாண்ட் டு சி மாடல் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறதெல்லாம் தே டோன்ட் வாண்ட் டு சி. நான் போட்டால் எப்படி இருக்குங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னா ரியாலிட்டினா என்னை விட யார் ரியலாக இருக்க முடியும்? ஓகே, அனதர் பிக் லேர்னிங். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு மூவ் பண்ணலைன்னா பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஐ ஹேட் டு மூவ் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். இருக்கிற ஃபோனை வச்சு ஆடுறது, பாடுறது, கண்டென்ட் போடுறது, ஸ்டைலிங் டிப்ஸ் கொடுக்கறது. ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் ரீச் பண்ணும்போது ஷீ ஆக்சுவலி டாட் மீ
எப்படி டிப்ஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு கிருப்பா அப்படின்னு ஒருத்தங்க, ஷி வாஸ் அவங்க ஃபஸ்ட்டு 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ராடக்ட்டை வந்து அவங்க இதில் போட்டு பண்ணாங்க நம்பிக்கையாக. they didn't take any money, only barter தான் பண்ணாங்க. அதில் 2வது வந்து கிருப்பா. அது ஒரு பாவடரங்கா அப்போ அந்த நிலமை அவங்க பண்ணாங்க. அவங்க தான் செகண்ட், அவங்க தான் ஷீ டோல் மீ, நீ இந்த மாதிரி ஸ்டைலிங் டிப்ஸ் கொடு, இந்த மாதிரி ப்ராடக்ட் போடு, ஸோ யூ கேன் டூ பெட்டர் அப்படின்னா யூ கேன் டூ பெட்டர் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. சரி பண்ணுறதுன்னு முடிவாச்சுன்னா தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் கண்டென்ட், டூயிங் கண்டென்ட். இப்போ கண்டென்ட் பண்ண டைம் இல்லையே தவிர எழுதி வச்சுருக்கேன். பட் அப்போ தான் ஐ ஸ்டார்டட் வேல்யூ ஆடாக இருக்கணும். நம்ம வந்து சும்மா அங்கேயும் ஷேப்பர் போட்டு டாப் போட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ இட் ஷுட் பி வேல்யூ ஆட் டு த யூனோ த வாட்சர். வேல்யூ ஆடாகவும் இருக்கணும், நம்ம ப்ராடக்ட் பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு ஐ ஸ்டார்டட் யூனோ டூயிங் கான்டென்ட். அண்ட் கான்டென்ட் வந்து இட் வரும் என்னென்னா, இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் உமன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கஸ்டமர்ஸு நம்ம வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம தான் அவங்கள நம்மளை ட்ரஸ்ட் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப இட்ஸ் அ சோஷியல் ப்ரூஃப் தட் யூ ஆர் ரியல். நீ ஒரு ரியல், யூ ஆர் an entrepreneur, யூ ஆர் ரியல். நீ எங்கேயும் ஓட போகிறதில்ல, நீ வந்து யுவர் லைஃப் இஸ் ரியல், யூ ஆர் ரியல், யுவர் ரிவ்யூஸ் ஆர் ரியல், யுவர் வெப்சைட் இஸ் ரியல். எல்லாமே வந்து ரியல்னுங்கிறத அவங்க நம்பணும் ஃபஸ்ட்டு. எனக்கு அதுக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுல வேல்யூ இருக்குது அப்படின்ற போது தே ஸ்டார்ட் ட்ரையிங், தே கிவ் யூ அ சான்ஸ். ஓகே இது தானே, நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம். அண்ட் தென் ஐ ஆஃபர்ட் COD, கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ இது மாதிரி வந்து அவங்க ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல். அண்ட் இப்போ வந்து இன்ஃபர்மேஷனுக்கும் கண்டென்ட் இஸ் ஸோ யூஸ்ஃபுல். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல், நம்மளுக்கும் இது யூஸ்ஃபுல். ஸோ அது மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கிறதுனால கண்டென்ட் தான் வந்து இட்ஸ் செம்ம. இட் கம்யூனிகேட்ஸ் டு யுவர் கஸ்டமர். அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து இட் ஹேப்பன் த்ரூ கான்டென்ட். அதனால இப்போ வரைக்கும் எனக்கு ஐ எம் நாட் இன் கம்ஃபர்ட் ஜோன் ஃபார் கான்டென்ட், பட் ஐ ஸ்டில் டூ. பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து டிஜிட்டலாக ஸ்கேலாக இருக்குது, கான்டென்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது ஃபனல்ஸ், அப்புறம் ஆட்ஸ். ஸோ ஃபனல்ஸ்னால் அந்த வெப்சைட், D2C வெப்சைட். ஒருத்தங்க D2C ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த வெப்சைட் எப்படி இருக்கும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் விற்கிறோமோ அதுக்கு ஏற்ற அந்த அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸோட வெப்சைட்ஸ் வந்து எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஒரு யூஸராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ரெஃபரன்ஸ் யாராவது நல்லா இருக்குதுன்னு வாங்கினாலும் சரி, எதுனாலும் சரி, யூ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் செக் அவுட் வாட் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் தே ஹேவ், ஹவுஸ் தேர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி. அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டை மாடல் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் திங் வந்து செக்மெண்ட்டு, ப்ராடக்ட்ஸு, TG, யார் நம்ம டார்கெட் ஆடியன்ஸு, அதை பொறுத்து யூ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ஓகே இப்படி தான் இருக்கும் வெப்சைட்டு அப்படிங்கிறது நம்ம இது. செகண்ட் வந்து லோடிங் ஸ்பீடு, நம்மளோட இமேஜஸ்ஸு லோடிங் ஸ்பீடு அதெல்லாம் அது வந்து இட் இஸ் டெக்னிக்கல் பட் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். இன்னொன்று வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கிற மாடல்ஸ், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடல்ஸ் இருக்காங்களா. ஸோ ரியல், இட் ஹேஸ் டு பி ரியல், தே ஹாவ் டு ஃபீல் லைக் தேர் கனெக்டட் டு யூ. அதுக்கு அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஒரு ஃபாரின் மாடலில் கொஞ்சம் வச்சு போட்டோ எடுக்கிறதுலாம் அவுடேட்டடாக இருக்குங்க. ஆமாம், அவுடேட்டட்னா இப்போ யாரும் அந்த ஒரு ரியலிசமாக ரியலாக இருக்கிறத வந்து எஸ்பெஷலி விமன் அதை வந்து தே டோன்ட் ஃபீல் கனெக்டட். ஸோ தே டோன்ட் லுக் ஃபார் ஒரு இப்போ யாரும் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறவங்களே இப்போ எவ்ரிபடி கேன் கம் அண்ட் ஆக்ட் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம யாருக்கு விற்கிறோமோ அவங்களும் அங்கே பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது வந்து நேவிகேஷன். ஓகே, ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம எஸ்பெஷலி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லாமல் டக்கு ப்ராடக்ட்டு, பெஸ்ட் செல்லரு, இது வந்து தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். உங்கள் ஃப்ரண்ட் பேஜில் வந்து இது மாதிரி அபவுட் யுவர் பிராண்டு, கொஞ்சம் பெஸ்ட் செல்லர்ஸு இதெல்லாம். ஸோ யூ மாடல் யுவர் வெப்சைட். இப்போ வந்து வீடியோஸ் வெரி கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஷாப்பபிள் வீடியோஸ், அதாவது வாட் பீப்புள் வாண்ட் டு நோ இஸ் இமேஜில் எப்படி இருக்குது, நார்மலாக நம்ம போட்டு நடந்து எல்லாம் பண்ணோன்னா எப்படி இருக்கும், how would it look in real time
அப்படின்ற மாதிரி இருக்கிறதுல ஷாப்பபிள் வீடியோஸ் எஸ்பெஷலி இன் விமென்ஸ் வேர் இஸ் வெரி பாப்புலர். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறத போய் நம்ம கிளிக் பண்ணி ஷாப் பண்ணலாங்கிறது இப்போ பாப்புலராக இருக்குது. ஸோ உங்கள் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷாப்பபிள் வீடியோஸ் வேணும்னா யூ கேன் ஆட். அடுத்தது வந்து ரிவ்யூஸ், ரியல் ரிவ்யூஸ். இது வந்து நம்ம ரியல் கஸ்டமர்ஸ்டேருந்து கலெக்ட் பண்ணுற ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக வெப்சைட்டில் இருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் வாட் இஸ் கோன் டு கிவ் தெம் தட் ட்ரஸ்ட். சோஷியல் ப்ரூஃபிங், எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்குறாங்க, இது ரியல் வெப்சைட்டு அப்படிங்கிறது ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கலெக்ஷன்ஸ் பற்றின ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு சோஷியல் ப்ரூஃபிங் இனிஷியல் டேஸில் இட் மைட் ஹெல்ப். அதாவது ரொம்ப பிகினிங்கும் இல்லாமல் ரொம்ப ஸ்கேலும் இல்லாமல் நடுவில் கொஞ்ச நாளைக்கு இட் ஹெல்ப் அ லாட். அது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். இது வந்து வெப்சைட். இது ப்ராடக்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ஆங்கிள்ஸும் காட்டுறோமா, ஃப்ரண்ட் ஆங்கிள், பேக் ஆங்கிள், சைடு ஆங்கிள், ஆல் த ஆங்கிள்ஸ் அது காட்டுறோமா, கலர்ஸு சைஸு செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா. விமென்ஸ் பிராண்டில் ரொம்ப முக்கியம் வந்து சைஸ் கைடு வந்து டக்குன்னு அவங்க கிளிக் பண்ணுற இடத்துல இருக்கணும். அவங்க தேடக்கூடாது வேர் இஸ் த சைஸ் கைட்னு தேடாத மாதிரி. ஏன்னா நிறைய வெப்சைட்ஸில் இந்த ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் தட் இஸ் அ புட் ஆஃப். வை சைஸ் கைட் இஸ் ரிக்வயர்ட்? ஏன்னா வந்து நம்ம போட்டு பார்த்து யாரும் வாங்கல. ஸோ என்னோட எஸ்ஸும் ஃபேப் இந்தியாவோட எஸ்ஸும் வேறையாக இருக்கலாம். ஸோ தே ஷுட் நோ. ஸோ அந்த மெஷர்மெண்ட்லாம் அதில் இருக்கணும். ஆமாம், கரெக்டாக இருக்கணும், பார்க்குற இடத்துல இருக்கணும், டக்குன்னு தேடாமல் வர இடத்துல அது இருக்கணும். இதெல்லாம் வந்து அண்ட் ஈஸி நேவிகேஷனாக இருக்கணும். டக்குன்னு அவங்க 2-3 கிளிக்ஸில் செக் அவுட் பண்ணிடணுன்ற மாதிரி இருக்கணும். கார்ட்டில் வந்து வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்ம எதாவது ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். நம்ம எதாவது ஆஃபர்ஸ் போட்டோம்னா அது ஃப்ரண்ட் பேஜ் பேனரில் இருக்கணும், ப்ராடக்ட் பேஜில் இருக்கணும், கார்ட் பேஜில் இருக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து யூ ஷுட் ரிமைண்ட் தெம் தட் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் சம்திங் லைக் திஸ். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி விமென்ஸ் பிராண்டாக இருந்தால் கேஷ் ஆன் டெலிவரி வில் பி இம்பார்ட்டண்ட். ஏன்னா தே நீட் டு ட்ரஸ்ட் யூ. ஒன். செகண்ட், தே வுட் வாண்ட் டு ட்ரை. நீ வந்து ப்ரீபெய்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிஓடியை ட்ரை பண்ணலான்னு நினைப்பாங்க. இன்னொன்று, எல்லார்கிட்டையும் வந்து கார்டு ஆக்சஸ் இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம பயங்கரமாக டிஜிட்டல் ஆகிட்டோன்னு, பட் ஸ்டில் அ ஹியூஜ் பார்ட் ஆஃப் இந்தியா ரன்ஸ் ஆன் கேஷ். அதை வந்து நம்ம இந்தியாவில் விற்கிறோன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணணும். இப்போ சிஓடியில் வந்து ரிட்டர்ன்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, நான் இல்லை அப்படிங்கிறது, ஹவ் ஆர் யூ ஹேண்ட்லிங் தட்? நான் வந்து பர்சனலாக பார்த்தோன்னா 2-3 திங்ஸ் தானா தான் அந்த சிஓடி இருக்குது. ஒன்று வந்து ஃபேக் நம்பர், ஃபேக் ஆர்டர், அந்த மாதிரி. அதுக்கு வந்து நான் வந்து கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ஸோ யாராவது சிஓடி பண்ணாங்கன்னா தே ஹாவ் டு கன்ஃபார்ம் தட் தேவ் ரியலி ஆர்டர்ட். இன்னொன்று வந்து சார்ஜஸ் இருக்கும், சிஓடிக்கு சார்ஜஸ் இருக்கும். ஏன்னா கொரியர் நம்மளை சார்ஜ் பண்ணுவாங்க சிஓடிக்கு. ஸோ ஐ ஹாவ் டு மேக் அ சார்ஜ். தேர்ட் வந்து ஃபேக் இல்லை அப்படின்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஃபார் சிஓடி ரிஜெக்ட்ஸ் இஸ் ஆல்சோ லேட் டெலிவரி. இப்போது நம்ம சிஓடிக்கு ஆர்டர் எடுக்கிறோம், 20 நாள் கழிச்சு தான் அது போகுது அப்படின்னா அவங்க இருக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். இல்லை அந்த மொமெண்ட்டில் ஆர்டர் பண்ணது மறந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம சிஓடி கொடுக்குறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு டெலிவர் சூன். இதெல்லாம் வந்து ஃபியூ திங்ஸ். போக 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 எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர்டிஓ கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே எனக்கு எந்த இதுவும் தேவைப்படல. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் செக்மெண்ட். ரொம்ப லோ வேல்யூ டிக்கெட்டாக இருந்தாலும் சிஓடிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா வந்து வேணும்னு தோணாது, பட் சிஓடி தான் இருக்கே அப்படின்ற மாதிரி வாங்கிடுவாங்க. பட் அப்புறமா வந்து அது யூஸ் ஆகாதுன்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 400 rupees 500 rupeesலாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம டக்குன்னு வாங்கிடுவோம். அப்புறமா வந்து ஐயோ தேவையில்லை ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு. அது மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டம். எனக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை. அதனால் ஐ மேனேஜிங் இட் வித் தீஸ் 3 things. சம்டைம்ஸ் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ நிறைய டூல்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று மாடலிங்னு ஒன்று சொன்னேன். ஒரு காம்படிட்டரோட வெப்சைட்டை பார்த்து, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் சம்மன் இஸ் பிளானிங் டு செல் ஷர்ட்ஸ்னால் இருக்கிறதே டாப் டென்னிஸ் லிங்கும் அப்படின்னா அவங்களோட இது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்து அடித்து அதை அப்படியே அதை விட பெட்டரான வெர்ஷன் எப்படி பண்ணணும், தட்ஸ் நம்பர் 1. அண்ட் தென் வெப்சைட்டோட ஜேர்னி, கஸ்டமர் ஜேர்னி சொல்லியிருக்கேன். ஸோ 2 ரிவ்யூஸு, ஷாப்பபிள் ஆட்ஸ், வீடியோஸ். ஷாப்பபிள் வீடியோஸ்னால் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வீடியோஸ் இருக்கணும், அது மெதுவாக ப்ளே ஆகணும். சூப்பர். இது இல்லாமல் சிஓடிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கோம். அந்த கேஷ் ஆன் டெலிவரியை எப்படி அந்த ரிட்டர்ன்ஸை குறைக்கிறதுங்க பேசியிருக்கோம். சூப்பர். இப்போ வெப்சைட் ரெடி. இதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்?
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் வீடியோ போடுறது கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ வி ஆர் போஸ்டிங் வீடியோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், வி ஆர் பூஸ்டிங் இட் இஃப் யூ வாண்ட், அது கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து இட்ஸ் மோர் லைக் நம்ம வந்து வி ஆர் டிரைவிங் த ஆட்ஸ் டு பர்ஃபார்ம் ஃபார் அஸ் த்ரூ பெட்டர் கன்வர்ஷன்ஸ், டு பெட்டர் ROAS, டு பெட்டர் சேல்ஸ். அவ்வளோதான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஆர்கானிக்காக போடுறது, கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, அது இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பெய்ட் ஆட்ஸ். ஆர்கானிக்கு பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பெய்ட் ஆட்ஸ். அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் ரீடார்கெட்டிங் அதெல்லாமும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா ஓவராலாக நீ வந்து கஸ்டமர் எப்படி ரீச் பண்ணுற, பெய்டு காசு கொடுக்குற அப்படின்னா எப்படி அதை ரீச் பண்ணுற அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் அதுதான் பேசிக்காக. பெய்ட் ஆட்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இப்போது வந்து இஃப் வி வாண்ட் டு ஹாவ் பெய்ட் ஆட்ஸ்னால் நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படியே போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே டூ தட். அதனால இட் வில் நாட் ஹெல்ப். அதாவது வீடியோஸை போட்டுட்டு அதை பூஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் வியூஸை வாங்குறதா இருக்கட்டும், லைக்ஸை வாங்குறதா இருக்கட்டும், ஃபாலோவர் பேஸை வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆமாம், அதனால கன்வர்ஷன்ஸ் ஒன்றும் ஆகாது. ஃபாலோவர்ஸ் அப்படி வந்தாலும் அது ஃபேக்காக தான் இருக்கும். அதனால 10 பைசா பிரச்சனை கிடையாது. அதில் ஒன்றும் சேல்ஸ் வராது. ஈதர் நீ வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து கண்டென்ட் வச்சு நம்ம கண்டென்ட் காமர்ஸ் பண்ணோம். நம்ம ஒரு கண்டென்ட்டை ஆர்கானிக்காக போடுறோம், அதில் வந்து வி கேன் டேக் தட் கண்டென்ட் ஆன் ஆர் ஸ்டோரிஸ், அங்கே லிங்க் போட முடியும். அது வந்து கண்டென்ட் காமர்ஸ் டைரெக்டாக அங்கேயே பண்ணுறது வந்து ஆர்கானிக்காக பண்ணலாம். இன்னொன்று பெய்டு. ஸோ யூ டேக் அ ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜர். ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரில் போய் உன்னோட பிஸ்னஸை க்ரியேட் பண்ணுற, அந்த பிஸ்னஸில் உன்னோட ஆட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற, அந்த ஆட் அக்கௌண்ட்லேருந்து யூ ஸ்டார்ட் க்ரியேட்டிங் ஆட்ஸ் அண்ட் கேம்பெயின்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து உன்னோட ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரும் உன்னோட வெப்சைட்டும் பேசணும். அதுக்கு வந்து பிக்சல், அந்த பிக்சல் டேட்டா வந்து பின்னாடி இருந்தால் தான் இது ரெண்டும் பேசும். அப்போ தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நீ ஃபுல்லாக பிஸ்னஸ் மேனேஜர் போட்டு, ஆட் மேனேஜர் போட்டு, ஆட் அக்கௌண்ட் போட்டு, அதில் போய் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு கண்டென்ட் போட்டால் தான் வந்து ப்ராப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நானே தான் பண்ணேன். அப்புறம் அவுட் சைடு வச்சு பண்ணேன். இப்போ திருப்பி நானே பண்ணுறேன். இதெல்லாம் வந்து அப்படியே பண்ண 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 ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து ஸ்கேல் பண்ணும்போது நம்ம இது நம்மளே பண்ண முடியாது. கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். பட் ஸ்மால் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கற்றுக்கலாம், நம்ம கற்று வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணும் போது வி ஆல்சோ வுட் நோ எப்படி என்ன ஓடுது, என்ன நடக்குது, பேக் எண்டில் நடக்குது, ஃப்ரண்ட் எண்டில் நடக்குது, எது பர்ஃபார்ம் பண்ணுது, எது பர்ஃபார்ம் பண்ணலன்னு நம்மளுக்கும் தெரியும். அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறவங்களுக்கும் தே நோ தட் ஓகே யூ நோ அண்ட் தென் வி கேன் ஒர்க் டுகெதர். நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்காது. வி ஷுட் புட் தட் எஃபர்ட் டு லேர்ன். டெஃபினட்டாக பேசிக்கான நம்பர்ஸ் தெரியணும் இது பண்ணுறதுக்கு. இப்போ மாதனோட ஆட் பட்ஜெட் என்ன? மாதம் வந்து ஒரு 3 lakhs கிட்ட வரும் மினிமம். You have to put in money to take out money. Yes. What are all the measurements that you do? Like ROAS சொன்ன அந்த மாதிரி ஆட் ஸ்பெசிஃபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறேன்? ஆட் ஓவராலாக மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட் வந்து கன்வர்ஷன் ரேட், வெப்சைட் கன்வர்ஷன் ரேட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 1% ஓகே, 2% குட் ஃபார் அப்பேரல் காமர்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் ஐ ஆல்வேஸ் மெஷர். செகண்ட் வந்து ரிட்டர்னிங் கஸ்டமர் ரேட்டு. இதெல்லாம் வந்து இட்ஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யோர் பிராண்ட், எப்படி பிராண்ட் பில்ட் பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிட்டர்னிங் கன்வர்ஷன் ரேட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக இல்லை. இப்போது சன்ஸ்க்ரீன், இது காஸ்மெட்டிக்கு அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். 50% கூட இருக்கும். க்ளோத்ஸ்க்கு அவ்வளோ இருக்காது. பட் நீ ஒரு 20-25%க்கு 30% உன்னால் பண்ண முடியுது அப்படின்னா இட் வில் பி கிரேட். அந்தளவு டிசைன்ஸும் ப்ராடக்ட்ஸும் இருந்ததுன்னா 30%. இதான் குட். ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் எப்போ பிஸ்னஸ் ஆகுதுன்னா 30% ரெக்கரிங் ரெவன்யூ வந்தால் தான் அது பிஸ்னஸ். என்ன அது பிஸ்னஸ் கிடையாது. அது வந்து தட் வில் பி கிரேட். அதுதான் வந்து நீ டார்கெட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நீ அதனால தான் நம்ம எந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சேம் டிஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஐ டூ. அதுக்கப்புறம் ROAS வந்து லிட்ரலி எவ்ரி வீக் அப்ரிவேட் பண்ணு. ROAS வந்து ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். நான் ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட் வந்து நான் வந்து ஐ டோன்ட் லுக் அட் இட் லைக் ஃபேஸ்புக்கில் போடுற அந்த 1.0 2.0 நான் அதை பார்க்குறதில்ல. வாட் ஐ சி இஸ் ஓவரால் ஆட் ஸ்பெண்ட் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். நான் எங்கே ஆட் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ஆட் ஸ்பெண்ட் divided by the overall sales on website divided by the overall ad spend.
அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஏன்னா வெறும் 1, 2 அது டசன்ட் மேட்டர். இஃப் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ தென் தட் டசன்ட் மேட்டர் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் யூஸ் இல்லை. அது ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அடுத்தது வந்து அப்புறம் பிரேக் டவுன். ரிட்டர்னிங் கஸ்டமர் வாட்ஸ்அப் ரீடார்கெட்டிங்க்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு எவ்வளோ வந்திருக்கு ரிட்டர்னிங் கஸ்டமர். நியூ கஸ்டமர் அக்விசிஷன் நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில், அதுக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்கு. இப்படி அதுக்கப்புறம் அதை பில்டு பண்ணுவேன். ஸோ இது 2.0 3.0 4.0லாம் இட்ஸ் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஐசி. இது ஸோ ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakhs ஆட் ஸ்பெண்ட்னா இஃப் ஷி மேக்ஸ் 9 lakhs ரெவென்யூ 3 ROX 3x. ஸோ பேசிக்காக உங்களோட ROS வந்து 1க்கு மேலே இருக்கணும். போட்ட பணத்தையாவது நம்ம திருப்பி எடுக்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. சூப்பர். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீ பண்ணும்போது உன்னோட 1000 ரூபா பாவாடை வந்து 1500 அக்விசிஷன் நடந்திருக்கும், 2000 அக்விசிஷன் நடந்திருக்கும். அந்த டைம் எப்படி ஹேண்டில் பண்ணு? ஆக்சுவலி இனிஷியலி ரொம்ப நல்லா இருந்தது. இனிஷியலி வந்து 1000 ரூபாய் பாவாடைக்கு 250 rupees 260 rupees இப்படி தான் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா ஃபேஸ்புக்கோட அல்காரிதம் வேறு மாதிரி இருந்தது அப்போது. ஸோ தட் வாஸ் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நடுவில் தான் வந்து இட் பிகேம் 14.5 ரியலி பேட். ரொம்ப, அதாவது 1500 இந்த 1600 அந்த மாதிரிலாம். ஸோ அப்போது வந்து நான் வந்து லிட்ரலி எவ்ரி 3 hours ஐ யூஸ் டு பி ஆன் பிஸ்னஸ் மேனேஜர். எந்த ஆடு இதுவாகுது, எந்த ஆட் கம்மியாகுது, அதை வந்து ஆஃப் பண்ணணும், வேறு ஒரு ஆட் பண்ணணும், கண்டென்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பேன். லிட்ரலி நான் சம்டைம்ஸ் எவ்ரிடேலாம் கண்டென்ட் மாற்றுவேன். அது வந்து இந்த சைடு. பணம் சைடில் வந்து முன்னாடி போட்ட எடுத்த ப்ராஃபிட்டெல்லாம் திருப்பி ஐ ஹேட் டு கீப் ஸ்பெண்டிங் பிகாஸ் ஐ ஹேட் டு ஃபிகர் அவுட் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது. பட் த ரியாலிட்டி இஸ் தெர் இஸ் நோ ரைட் வே. It will keep changing and you have to keep changing it. You have to predict it in advance and keep changing it. அது வந்து எனக்கு இப்போ புரியுது. நான் வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஆட் கண்டென்ட்டை மாற்றினா, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் கேம்பெயினை மாற்றினா எனக்கு வந்து பெட்டர் ரோவாஸ் கிடைக்கும்ன்ற லெவலுக்கு இப்போ நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். பட் இது வந்து ரெகுலராக இப்படி தான் இருக்கும்ன்றது இல்லாமல் ஐ வில் கீப் மானிட்டரிங் இட். ஜென்ரலாக 1 weekல தெரியும் ஓகே இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. பட் ஏர்லி இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். வீடியோ என்கேஜ்மெண்ட் இருக்காது, அப்புறம் வந்து அது மாதிரி ஏர்லி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஏர்லி இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்து வச்சு பேக்கப் கேம்பெயின்ஸ் க்ரியேட் பண்ணி அப்ரூவ் பண்ணி வச்சுப்பேன். அது வந்து எப்போ எனக்கு அந்த ஏர்லி இண்டிகேட்டர்ஸ் ஒரு 2 நாளில் 3 நாளில் வந்து ஏர்லி இண்டிகேட்டர்ஸே கேவலமாக இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணிடுவேன், வேறு ஒன்று ஆன் பண்ணுவேன், அதை ஆஃப் பண்ணுவேன், வேறு ஒன்று ஆன் பண்ணுவேன். இது மாதிரி மாற்றி அண்ட் எவ்ரி ஆட் இஸ் ட்ராக்ட் பை சம்திங் கால்ட் அஸ் UTM பேராமீட்டர்ஸ். ஸோ எல்லா ஆட்லையுமே வந்து என்னோடய ஸ்டோரியில் கூட நான் ஒரு லிங்க் போட்டேன்னா பின்னாடி UTM பேராமீட்டர் இருக்கும். ஸோ ஆர்கானிக்காக இது வருது, ஸ்டோரி லிங்க்கில் இது வருது, பெய்ட் ஆட்ஸில் இது வருது, வாட்ஸ்அப்பில் இது வருதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ எவ்ரி திங் இஸ் லிங்க்டு வித் UTM பேராமீட்டர். ஸோ ஐ வில் நோ இந்த வீடியோஸ் தான் டாப் பர்ஃபார்மிங் வீடியோஸு, இந்த வாட்ஸ்அப் கேம்பெயின்ஸ் தான் நல்லா பண்ணுது, இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் நல்லா பண்ணுதுன்னு ஓரளவுக்கு எனக்கு ஐ வில் ஹேவ் அன் ஐடியா. தட் இஸ் அந்த ட்ராக்கிங் வந்து செம்ம இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்ஸ் என்ன செலவு பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா. ஆமாம், இதை தவிர நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் இதெல்லாம் ஓவரால் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கும்போது அதில் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இவ்வளோ இருக்கணும்னு நம்ம பேசும்போது யூனிட் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் கேட்கணும். வாட் இஸ் யூனிட் எக்கனாமிக்ஸ்? அந்த யூனிட் எக்கனாமிக்ஸை ஒரு D2C விற்கிறவங்க எப்படி விற்பாங்க, எப்படி மெஷர் பண்ணுவாங்க? யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து ஆன் ஒன் ப்ராடக்ட் வந்து ஆன் ஒன் யூனிட் ஆஃப் அ ப்ராடக்ட் ஹவு மச் ஆர் வி ஸ்பெண்டிங் அண்ட் ஹவு ப்ராஃபிட்டபிள் ஆர் வி ஃப்ரம் ஸ்டார்டிங் வித் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அதாவது நம்ம வாங்குகிறோம் அந்த துணியை, நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி எடுக்கிறோம், அந்த இடத்துல நம்ம அந்த துணிக்கு, அந்த ஸ்டிச்சிங்க்கு, அந்த பேக்கிங்க்கு, அந்த இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். அதுக்கப்புறமா வி ஹேவ் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ். மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸில் நியூ கஸ்டமர் அக்விசிஷன், ரீடார்கெட்டிங், கான்டென்ட். சரியா, இது 3 சப் டாபிக்ஸும் வி மஸ்ட் நோ. அதாவது இப்போ நம்ம வந்து அப்புறம் இப்போது ஒரு 100 ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2000 வி ஸ்பெண்ட் 2000 ஒரு கண்டென்ட்டுக்கு. அந்த கண்டென்ட்லேருந்து இந்த மாதம் 100 ஆட் பண்ண போகிறோம், 100 ஆர்டர் பண்ண போகிறோம். இந்த ஒரு கண்டென்ட் ஒரு 4 கண்டென்ட் பண்ண போகிறோம், 4 × 2000 8000. ஸோ அந்த 8000 வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பிரிக்கிறோம்.
அப்ராக்சிமேட்டாக பட்ஜெட் பண்ணும்போது அது ஒவ்வொரு யூனிட்டும் பிரிக்கணும். நம்ம நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணும்போது நம்ம இது 8,000 போடுறது தட்ஸ் ஃபைன். பட் அட் யூனிட் லெவல் அது ஒவ்வொரு ஐடியா ஒவ்வொரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸையும் நம்ம யூனிட் லெவல் பிரித்து யூனிட் லெவலில் நம்ம அதை எவ்வளோக்கு ப்ரைஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். மார்க்கெட்டிங் ஒன்று, நியூ கஸ்டமர் அக்விசிஷன் ஒன்று, பேக்கேஜிங் காஸ்ட் ஒன்று, அதுக்கப்புறமா ஆட்டோமேஷன். இப்போ வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணுவோம், அப்புறம் இந்த அபேண்டன் கார்ட் ரிமைண்டர்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கர ஆட்டோமேஷன் டூல்ஸ் வச்சுருப்போம், இமெயில் அனுப்புறது அது இதுன்னு. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாம் மந்த்லி தேல் கிவ் அஸ் அ பில். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்போது வி கேன் சே ஓகே இது வந்து நம்ம மொத்தமாக இதை போட்டுக்கலாம் அப்படின்னு. பட் அட் யூனிட் லெவல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ப்ரைஸிங் வந்து மார்க்கெட் ப்ரைஸிங்கோட இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனா இட் பிகம் வெரி டிஃபிகல்ட். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடும்போதே யூனிட் லெவலில் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ப்ரைஸிங் பண்ணும் போதும் ஒரு யூனிட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் போதும் இந்த யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா. பட் நார்மலாக வந்து இந்த கேபிட்டல் காஸ்ட்டில் போட்டுருவாங்க, இல்லை கம்பெனி எக்ஸ்பென்ஸில் போட்டுருவாங்க. பட் கேபிட்டல் காஸ்ட்டேவே போட்டால் கூட யூ ஹேவ் டு டேக் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். ஸோ பட் யூ ஆர் சஜஸ்டிங் அது அப்படி போடாதீங்க, தூக்கி இதுலேயே இது நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் கேபிட்டல் காஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு கண்டென்ட் பண்ணுறதுக்கு 2,000 தருவோம் அப்படின்னா அது கேபிட்டல் காஸ்ட் கிடையாது. அது வந்து அடுத்த மாதமும் தருவோம், திருப்பி அடுத்த மாதமும் தருவோம், திருப்பி அடுத்த மாதமும் தருவோம். எவ்ரி மந்த் வி கோனா கீப் கிவிங். அது கேபிட்டல் காஸ்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை. கேபிட்டல் காஸ்ட்னா நீ இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்ட, இப்போ ஒரு 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணி வெப்சைட் பண்ணாதீங்க. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணி வெப்சைட்லாம் இப்போதைக்கு. பட் அப்படி பண்ணிட்டு அப்படின்னா தட் குட் பி அ கேபிட்டல் காஸ்ட் விச் யூ கேன் அப்போர்ஷன் அண்ட் புட் இட் அஸ் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பிரிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஒரு அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அப்புறமா ப்ராஃபிட் லாஸ் எப்படி வேணால் போட்டுக்கலாம். பட் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸாக இல்லையான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் ஈவன் மார்க்கெட்டிங் இஸ் ஸ்பிளிட் யூனிட். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 250 ரூபா பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் மேனுஃபேக்சர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 250 ரூபா ஆகுது. அதாவது ஒரு வெண்டர்கிட்டேருந்து வாங்கிட்டீங்க. நார்மலாக நம்ம எப்படி ப்ரைஸ் பண்ணோம்னா 250 ரூபா இன்ட்டு 0.6 போட்டு 450 ரூபாய்க்கு விற்கலாம்னு முடிவு பண்ணுவோம். நார்மலாக நம்ம அப்படி தான் மைண்ட் செட் இருக்குல்ல. ஸோ அது அப்படி கிடையாது. உங்களோட ப்ராடக்ட் காஸ்ட் என்னவோ அது இன்ட்டு 3x, மினிமம் 3x விற்கணும். அதில் வந்து 25% கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், 30% ப்ராஃபிட், 2% பேமெண்ட் கேட்வே, பேக்கிங் காஸ்ட், ரிட்டர்ன் ஆன் டெலிவரி காஸ்ட்டு, லாஸு, டேமேஜு, ஆட்டோமேஷன் காஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்டாக்குன்னு புதுசாக ஒன்று சொன்னாப்புல. ஸோ இதெல்லாம் போட்டோம்னா ஒரு காஸ்ட் வரும். அது டெக்னிக்கலி இட்ஸ் அரௌண்ட் 2.5 to 3x இல்லையா. ஸோ 250 ரூபா பொருளை 1000 ரூபா விற்கணும். அப்போ தான் இன்ட்டு 4 அது இன்ட்டு 3 750. அப்போ தான் வந்து உங்களால் இந்த இதுவே பண்ண முடியும், இந்த ப்ராசஸே ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா 400 ரூபா விற்றீங்கன்னா கையில் காசு நிற்கிற மாதிரி இருக்கும். எண்ணில் நம்பரை மெஷர் பண்ணும்போது யூட் எண்ட் அப் இன் லாஸ். அண்ட் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இப்போ 3x வைக்கும்போது நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30%, ஒரு 300 ரூபா இருக்குது ஆடுக்கு செலவு பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் ப்ரைஸிங்லேயே கால்குலேட் பண்ணி அப்புறம் எப்படி நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ யூனிட் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ப்ரைஸிங்கை கண்டுபிடிக்கிறதுக்கு. எவ்வளோ விற்கிறதே தெரியலனா அப்புறம் எப்படி நம்ம அதுக்கு ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு ஒன்று பண்ண போகிறோம், அந்த பட்ஜெட்டுக்கு இதில் போடணுங்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். சரி, ஒரு ஆர்டருக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணால் பத்தாது. ஓவராலாக நம்ம 2,000 செலவு பண்ண போகிறோம். அந்த 2,000 எங்கேருந்து வரும்? நம்ம இந்த ப்ராடக்ட் விற்றா தான் வரும். ஓவராலாக அப்படின்னா என்ன, ஒரு யூனிட்டில் நம்ம ஒரு 5 ரூபா வச்சா நம்மளுக்கு அது ஓகேவா இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இப்போது மார்க்கெட்டில் வந்து ஷேப்பர் வந்து 499 இருக்குது, 1299, 1099. ஸோ ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் தட்? லைக் ஸோ ஒன்று வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஞ்சம் இந்த லோவர் ப்ரைஸில் இருக்கிறதுலாம் மோஸ்ட்லி வந்து காட்டனாக இருக்காது. இட் வில் நாட் பி காட்டன் பிளெண்ட், இட் வில் மோஸ்ட்லி பி பாலிஸ்டர் பிளெண்ட். ஸோ காட்டன் அப்படின்ற அந்த ஃபேப்ரிக்கை வந்து வி கீப் இந்த ஃப்ரண்ட். ஏன்னா காட்டன்னாலே இட் இஸ் அன் எக்ஸ்பென்சிவ். நல்ல காட்டன் அப்படின்னா GSM நல்லா இருக்கிற காட்டன்னாலே இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் ஃபேப்ரிக்கே எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் அது ஸ்டிச் பண்ணுறது அதெல்லாம் வந்து இட் வில் பி அடிஷ்னல். ஸோ ப்ரீமியம் ஃபேப்ரிக் அண்ட் தென் ப்ரீமியம் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து ஐ கீப் அட் த அப்சல்யூட் ஃபோர்ஃப்ரண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதில் கிடைக்கிற கம்ஃபர்ட். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கியும் பார்த்துருக்கேன்.
ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை வாங்கியும் பார்த்துருக்கேன். வாங்கி போட்டு பார்த்து ஓகே இது லிஃப்ட் ஆகுது, இது நம்ம உடம்புல ரொம்ப ஸ்டிக் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட்டில் இல்லை. இப்போ கஸ்டமருக்கு வந்து அது தெரியாதுல்ல, அதை தான் ஆட்ஸில் வி கம்யூனிகேட். எந்த வந்து நம்ம யூஎஸ்பியோ அதுதான் வந்து வி ட்ரை டு கம்யூனிகேட் இந்த ஆட்ஸ். லிஃப்ட் ஆகாது, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக் காட்டன் ஃபேப்ரிக்கு, 95% காட்டன் ஃபேப்ரிக்கு, ப்ரீமியம் ஃபேப்ரிக்கு, அது மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காட்டன், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து அங்கே இல்லையோ அதெல்லாம் வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. ஸோ ஐ டோன்ட் சே இதில் இல்லைன்ட்டு, பட் ஐ சே எங்ககிட்ட இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கம்யூனிகேட் த்ரூ ஆட்ஸு, போஸ்ட்டு, கண்டென்ட்டு, இதெல்லாம். பட் அண்ட் வி கீப் கான் கம்யூனிகேட்டிங். அது சும்மா சொல்லிகிட்டே இருப்போம். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டு கம்யூனிகேட். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் நிறையா வருது, அது எப்படி? ஸோ அதே தான், இட் ஃபாலோஸ் த லைன் தட் கஸ்டமர்ஸ் வந்து இப்போது தே ஆர் லுக்கிங் ஃபார் ரியல் ஸ்டோரிஸ் அண்ட் ரியல் கண்டென்ட். யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து நம்மள மாதிரி இருக்கிற இன்னொரு ஆள் இந்த ப்ராடக்ட்டை போட்டு பார்த்து ஹவு நைஸ் தே ஃபீல், வாட் டு தே ஃபீல் அபவுட் இட், தட் இஸ் another person. ஸோ ஹவு டு தே ஃபீல் அபவுட் இட், அதுதான் வந்து யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறது. த ஐடியா இஸ் கீப் இட் ரியல் அப்படிங்கிறது தான். ஓகேவா? தட் இஸ் வாட் பீப்புள் வாண்ட். இப்போ வந்து சந்தூர் ஆட் மாதிரி ஒரு அம்மா குழந்தை ஓடி போய் பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து தட் இஸ் நாட் வாட் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார். என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா வாட் டு தே ஃபீல் அபவுட் இட், தட் இஸ் வாட் இஸ் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். நிஜமாவே உங்கள் கஸ்டமர்ஸ் வச்சு இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட், யூ கேன் டூ இட், ஆர் யூ கேன் கிவ் இட் டு சம்படி, பீப்புள், real people, and say okay, see this, I'm giving this to your product to you, can you shoot and user generated content for me, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. they shoot that content and give it to you, and that is called UGC. So, does a pay involved or? Yeah, there will be pay involved, but it is not an ad. அது ஒரு ஆட் இல்லை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வேரிங் தட் ப்ராடக்ட். எஸ், தேர் வில் பி பேமெண்ட் இன்வால்வ், பிகாஸ் அவங்க வந்து அந்த ஷூட் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுறாங்க, அதுக்கு பேமெண்ட் இன்வால்வ்டாக இருக்கும். பட் த ஐடியா இஸ் people get to experience your product and give feedback or features. அதெல்லாம் that is what is user generated content basically. ஸோ இப்போ வந்து நான் நிறையா சக்ஸஸ் ஸ்டோரியாக பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ இங்கேருந்து வந்தோம், இதை போயிட்டு. ஸோ ஆண்டர்ப்ரனரோட ஜேர்னியில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் இருக்கோ அதை விட செம்மையான ஃபெயிலியர்ஸ் இருக்கும், செம்மையான அடி இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ்? ஹவு டு ஐ ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ்னால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஐ டோன்ட் ஹேவ் மச் கியான் டு கிவ் ஆன் ஃபெயிலியர்ஸு. பிகாஸ் எனக்கு வந்து ஐ ஹவ் ஃபெயிலியர்ஸாக இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் அலோன். அது ஒரு பெரிய இது. எனக்கு வந்து மை பேரண்ட்ஸ், மை ஹஸ்பண்ட், மை ஃப்ரெண்ட்ஸ், ஹியூஜ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யாருமே வந்து அதை பற்றி பேசவோ இல்லை ஒரு மாதிரி அவங்க ரியாக்ஷனில் கூட ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ ஹவ் ஃபெயில்டு. நம்ம தியரி புக்ஸ்லாம் நிறைய படிப்போம்ல, இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர், இட்ஸ் another way of knowing, pillar to success, அப்படி அந்த லெவல்லாம் இல்லை. அதாவது தட் இஸ் another way to learnன்ற மாதிரி. ஸோ நானே வந்து ரொம்ப அப்படியே டல்லாக இருந்தால் கூட இவங்கெல்லாம் வந்து they keep saying it's okay, நெக்ஸ்ட் இது பார்த்துருவோம், நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம், என்ன இருக்குது, நெக்ஸ்ட் இது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு they keep supporting. And then உனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, ஓகே இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபெயிலியர் கிடையாதோ, நம்மளே யோசிப்போம், இது ஆக்சுவலாக ஃபெயிலியர் கிடையாதோ, நம்ம இன்னொரு வே ஆஃப் லேர்னிங் அப்படின்னு நம்மளுக்கே நம்ப வச்சுருவாங்கன்ற மாதிரி திருப்பி சொல்லி அதுவே இதுவாகிடும். ஸோ நோபடி டாக்ஸ் அபவுட் இட், இப்படி ஃபெயில் ஆனால் நோபடி டாக்ஸ் அபவுட் இட். அடுத்த வாட்டி நம்ம எதாவது ட்ரை பண்ணும்போது போன வாட்டி பண்ண மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபெயிலியர்ஸில் வந்து ரொம்ப ப்ரூட் பண்ண மாட்டேன். ஒன்று. செகண்ட் வந்து செம்மையாக அழுவேன், தனியாக உட்காந்து பயங்கரமாக எழுதுருவேன். ஏன்னா அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து வெளியிலலாம் நான் ரொம்ப அழலாம் மாட்டேன், அழதான் வைப்பேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து அப்படியே அழாமையே இருந்தேன்னா அந்த உன்னோட சேட்னஸ் வந்து கம்மியாகவே ஆகாது, துக்கம் கம்மியாகாது, அந்த இது கம்மியே ஆகாது அப்படின்ட்டு. அப்போது அதனால் தட் ஐ ஃபெல்ட் ஓன்னு உட்காந்து பயங்கரமாக உட்காந்து நான் தனியாக அழுதுருக்கவும் செஞ்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகும்போது இந்தளவு அடிபடாமல் கொஞ்சம் கம்மியாக ஃபெயில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்லோவாக போகும். இன்னொரு நல்ல விஷயம்னா ஃபினான்ஷியலி ஆல்சோ இல்லை. நான் வேலை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஐ யூஸ் டு சேவ். ஓகேவா? ஏன்னா வந்து 100ல் வந்து ஒருத்தர் தான் அப்படியே பயங்கர சக்ஸஸ் ஆவாங்க, மற்றவங்கலாம் நம்ம மீடியமாக பண்ணிகிட்ருப்போம், நல்லா பண்ணுவோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவோம். பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஒரு தைரியம் இருந்ததுன்னா we can still move forward. நம்மளுக்கு ஏன்னா குழந்தை இருக்குது, இட்ஸ் நாட் லைக் நம்ம தனியாக இல்லை.
ஸோ நான் வேலை செய்யும் போது சம்பாதிச்சது வந்து ஐ யூஸ் டு சேவ் அண்ட் அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணல. அதனால் அது மென்டலி ஐ வாஸ் லைக் நானே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் தான். ஸோ மென்டலி வந்து யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், யூ கேன் கீப் கம்மிங் பேக். ஃபினான்ஷியலி எனக்கு இந்த ஒரு தைரியம் வந்து ஐ ஆல்வேஸ் ஹேவ். ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு மென்டல் பீஸ்க்காவது இட் ஹெல்ப்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இதெல்லாம் வந்து த ஸ்மால் திங்ஸ் தட் ஹெல்ப்ட். இப்போ ரீசெண்டாக நடந்த ஏதோ ஃபெயிலியர்ஸ்? பெருசாக ஃபெயிலியர்னால் வந்து ப்ராடக்ட்ஸ் சரியாக போகாமல் நம்ம ரொம்ப யோசிச்சு 3 மாதம் 6 மாதம்லாம் பயங்கரமாக யோசிச்சு நம்ம ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ணி செம்மையாக போகும் அப்படிலாம் நினச்சி இந்த ப்ராடக்ட் அப்படியே டோட்டலாக டேக் ஆஃபே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண ஸ்கர்ட்டு. ரீசெண்டாக போட்டது. ஆமாம், ஸ்கர்ட் வந்து இட் வாஸ் லைக் நிறைய அப்படியே யோசிச்சு வந்து நம்ம ஸ்கர்ட் வந்து நீக்கு கரெக்டாக பிலோவாக இருக்கணும், பறக்காது, கம்ஃபர்டபுள் ஃபேப்ரிக்கு, அப்படி இப்படி இதுன்னு பயங்கரமாக போட்டு சாம்பிளிங் பண்ணி எல்லாம் பண்ணால் பட் இட் டிடன்ட் கோ வெல் அட் ஆல். அப்போது என்ன பண்ணுறது? மூணாவது ப்ராடக்ட் இது. ஸோ இது சுத்தமாகவே நல்லாவே போகல. பட் வாட் டு டூ? அது வந்து என்ன நம்ம சாம்பிளிங்கில் என்ன தப்பு பண்ணோம், அப்புறம் வந்து ப்ரைஸ் பாயிண்டில் என்ன தப்பு பண்ணேன், சாம்பிளிங்கில் என்ன தப்பு பண்ணேன், ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸில் என்ன தப்பு பண்ணேன், ஒருவேளை அது என்னோடய டிஜி இல்லையா, இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி ஓகே நவ் ஐ ஹாவ் டு கெட் பெட்டர் அப்படின்னா. ஸோ பட் ஐ குவிக்லி தாட் அபவுட் எப்படி ஸ்டாக் கிளியர் பண்ணலாம். அது மாதிரி யோசிச்சு நம்ம டக்குன்னு ஸ்டாக்கை கிளியர் பண்ணிடணும். அது அப்படியே த ஃபெயிலியரும் ஸ்டாக் மாதிரி ஃபெயிலியர்ஸும் ஸ்டாக்கும் ஒன்று தான். இட் ஷுட் நாட் கீப் ஆன் அக்யூமுலேட்டிங். ஸோ அந்த சேட்னஸ் வந்து நம்ம அப்படியே கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் டக்குன்னு எப்படி அதை கிளியர் பண்ணலான்னு சொல்லி அதை அப்படியே கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் தேர்ட் ப்ராடக்டே ஃபெயிலியர் அப்படின்னா நம்மளுக்கு என்னடா இது நம்ம இப்போ தான் நல்லா போயிட்டு இருந்தோம் அப்படின்னு. பட் இட் வில் ஹேப்பன். ஸோ தட் வாஸ் ஸ்லைட், இட் வாஸ் அ ஹிக்கப். அப்புறமா வந்து ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு. தட் வாஸ் ஹியூஜ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு. 8 லட்ச ரூபா மாதம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போலேருந்து அடுத்த இதில் வந்து ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகலை. ஃபேஸ்புக் உள்ளே போக முடியல. யூ கேனாட். என் பர்சனல் ஃபேஸ்புக்கு, பிஸ்னஸ் ஃபேஸ்புக்கு எதுக்குள்ளேயுமே போக முடியல. ஸோ 8 lakhsலேருந்து 0 அப்படியே ஸ்டாக் இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. 8 lakhsலேருந்து இட் பிகேம் லைக் ஓவர் நைட் 0. அப்படியே ஐ வாஸ் லைக் என்ன பண்ணுறதுனே தெரியல. பிகாஸ் ஃபேஸ்புக்கில் எப்படின்னா வந்து there will be nobody there. உங்களை புரிஞ்சு சொல்யூஷன் கொடுக்க அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. 8 lakhs மார்ச் 8 lakhs, ஏப்ரல் 0. ஐயோ தட் வாஸ் அ ஹியூஜ் ட்ரெமெண்டஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இது. நல்ல வேளை இன்ஸ்டாகிராம் இருந்தது ப்ரொஃபைலு, அதை வச்சு. அண்ட் ஃபேஸ்புக்கில் எப்படின்னா நம்ம அதே இமெயில் வச்சு இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. பண்ணால் அதையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. வைஃபை வேறு மாற்றி வச்சா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நீ வந்து வேறு லேப்டாப்லேருந்து யூஸ் பண்ணால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நியூ அக்கௌண்ட்ஸ், இந்த மாதிரி ஸோ மெனி இது. அது வந்து அப்புறமா புது அக்கௌண்ட் ஒன்று கரெக்டாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டான இமெயில் ஐடி, ஒழுங்கான வைஃபை, கரெக்டான சிஸ்டம் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்புறம் திருப்பி அந்த அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் தே won't allow you to spend as much. நீ முன்னாடி எனக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் எப்படின்னா வந்து போஸ்ட் பெய்டு, நீ வந்து அவன் இன்வாய்ஸ் அனுப்பும், அப்புறம் நீ பே பண்ணால் போதும். ஐ ஹேட் ஸோ மெனி சச் ஃபெசிலிட்டிஸ். அக்கௌண்ட்டில் நிறைய டேட்டா, அந்த டேட்டாவை வச்சு தான் வந்து ஃபேஸ்புக்கே ஓடிட்டுருக்கு என்னோடது. அந்த மாதிரிலாம் அந்த அவ்வளோ டேட்டா இருக்குது. ரீடார்கெட்டெல்லாம் பயங்கரமாக பண்ணுவது எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஸ்க்ராச் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அது கொஞ்ச நாள் ஒரு 100 போட்டு அதை சஸ்டெயின் பண்ணி 1 மாதம் 1.5 மாதம் சஸ்டெயின் பண்ணி திருப்பி கொஞ்சமாக. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் திருப்பி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து இது மென்டல் ஹெல்த்தில் ஒரு 4-5 கேள்வி போட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய டிப்ஸ். இப்போ வந்து சக்ஸஸ் போகிறோம். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ்? நத்திங். என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் ஆஃப் சக்ஸஸ் இஸ் இஃப் யூ ஆர் ஃபீலிங் ஃபுல்ஃபில்டு அண்ட் இஃப் யூ ஆர் ஃபீலிங் காம் அண்ட் யூ ஃபீலிங் ஹாப்பி. இன்னைக்கு கூட நான் சக்ஸஸ்ஃபுல் தான். என்னை வந்து ஆஸ் அ பர்சன் இப்போ ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ ரிலேட்டிவ். என்னோட சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா இஃப் ஐ எம் ஏபிள் டு கிரியேட் அ பிராண்ட் விச் விமென் லுக் ஃபார் கம்ஃபர்ட். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டைலு, மற்றவங்க பார்த்தா அழகாக இருக்கணும், மற்றவங்க வந்து நம்ம பார்த்தா வந்து நம்ம வந்து ஒல்லியாக இருக்கணும், நம்ம இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் இல்லாமல் பாடா
வாட் கம்ஃபர்ட் ஐ கெட் ஃப்ரம் திஸ் பிராண்ட் இன்டெகிரேஷன், லோகோ சொல்லிட்டா, பிராண்ட் பேர் சொல்லிட்டா, ஹபாடா, the kind of comfort. அந்த மாதிரி if I'm able to reach audience worldwide, especially Indian women worldwide, and say, you know, even இந்த brand போட்டால் we get ultimate comfort, we just நம்ம பாடிக்கு செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் that this brand gives. If that happens, that will be like, that's like my ultimate goal மாதிரி. அது ஒரு அல்டிமேட் திங். எங்கே பார்த்தாலும் பிராண்ட் பேர் தெரியணும். ஹபாடானா உங்களுக்கு என்ன மேடம், சான்ஸே இல்லை. இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் ஐ கெட். அது மாதிரி ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் சே. அதுதான் வந்து என்னோடய அல்டிமேட் கோல். அது வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர் அதெல்லாம் சொல்ல விரும்பல, பட் தட்ஸ் லைக் மை அல்டிமேட் கோல். மற்றபடி ஐ டோன்ட் ப்ரெஷர் மை செல்ஃப் டு சே இன்னும் இது கூட பண்ணலையா, இன்னும் இது நீ செய்யலையா, இன் வாட் வே ஆர் யூ சக்ஸஸ்ஃபுல், இன் வாட் வே ஆர், அந்த ப்ரெஷர் வந்து என் மேலே நான் இது பண்ண விரும்பல. எவ்ரி டே இஃப் ஐ டூ அ ஸ்மால் திங், இன்றைக்கி ஒரு கோல் வச்சுருக்கேன், அதை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ஐ ஃபீல் சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கி பாட்காஸ்ட் திஸ் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு இன்டர்வியூவாக கொடுக்குறேன். இல்லைனா பேசுறதுல வாய்ப்பே இல்லை. எனக்கு அதுவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் திங் தான். ஐயோ நீ இவ்வளோ பேசுவியா, உங்ககிட்ட இவ்வளோ விஷயம் பேசுறதுக்கு இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இல்லை நாளைக்கு நீ ரீல்ஸ் எதாவது போடும்போது நீ நல்லா தான் பேசுறிய பரவாயில்ல அப்படின்னாலே ஐ ஃபீல் நைஸ். இல்லை பேச வரும், பட் ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் ஹியூஜ் கம்ஃபர்ட் ஜோன் வந்து இட்ஸ் டோட்டலி அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். சான்ஸே கிடையாது. நான் ப்ரொஃபைல் பிக்சர் என்ன, நான் வந்து முன்னாடிலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட சரியாக பேச மாட்டேன். ஐ எம் வெரி வெரி யூஸ் டு பி வெரி வெரி ரிசர்வ். ஸோ இதுவே வந்து ஒரு இட்ஸ் அ ஸ்மால் சக்ஸஸ். யுவர் ரீசன்ட் குட்டி சக்ஸஸ், ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒரு குட்டி சக்ஸஸ் சொல்லணும் வா அப்படின்னு ஏதாவது ஃபீல் இருந்தது? இல்லை, நான் வந்து ஒரு மாதம் வந்து 13 lakhs நான் மட்டும் பண்ணேன். அந்த ரெவென்யூ ரிப்போர்ட் ஜிஎஸ்டிக்காக அப்படி எடுத்து பார்க்கும்போது பரவாயில்ல. ஐ எம் லைக் 10 lakhs பண்ணுறது தான். 10 lakhs பண்ண ஒரு 4-5 பேர் வேணும், பெரிய ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கணும், அப்படி என்னோடய நினைப்பே அதுதான். ஓகே 4-5 ஆஃபீஸ் செட்டப் இருக்கணும், ஒரு 4-5 பேர் வேணும், நிறைய வேலை செய்யணும் அப்படிலாம் நினைக்கிறது போக நான் மட்டும்தான் இருக்கேன். ஒருத்தங்க வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒருத்தங்க இருக்காங்க. பட் ரெவென்யூ என்னடா 13 lakhs அப்படின்ற போது ஐம் லைக் ஓகே வாவ், திஸ் இஸ் அ நியூ வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். யூஆர் பிரேக்கிங் தட் நார்ம்ஸ். ஐ ஃபெல்ட் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு 2 பேர் வேணும், ஒரு ஆஃபீஸ் செட்டப் வேணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ஒரு அது வேணும், ஒரு கால் வேணும், அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மட்டும் தனியாக வீட்டிலேருந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு ஒரு இடம், வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சு யூ கேன் மேக் 13 lakhs அப்படின்னா இட்ஸ் லைக் வாவ் அப்படின்றது. இப்போ நீ இன்னொன்று சொன்னேன், யூ ரியலைன் கோல்ஸ், லைக் இன்னைக்கு இது கோல், நவ் யூ ஹவ் ரீச்ட் 13 lakhs. ஹவு டு யூ ரியலைன் அகெயின் அடுத்த செட் ஆஃப் கோல்ஸ்? என்னோட அடுத்த செட் ஆஃப் கோல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இந்த 2 நம்பர் கோல் அப்படின்னு பார்த்தேன்னா ஐ வாண்ட் டு சே தட் ஓகே ஒரு 5 crores இம்மீடியட்டாக கொஞ்சம் ஒரு 1 yearல 5 crores 6 crores நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப லாங் டேர்ம்லாம் இல்லை, பட் 1-2 yearsல நான் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 crores நான் பண்ணோன்னா அப்படின்னா மந்த்லி எவ்வளோ அச்சீவ் பண்ணணும், ஒரு 40 lakhs 50 lakhs அச்சீவ் பண்ணணும். 40 lakhs 50 lakhs அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போது எவ்ரி டே ஹவு மச் ஷுட் ஐ ஆவரேஜாக டார்கெட் பண்ணணும். அந்த ஆவரேஜ் டார்கெட் பண்ணோன்னா இந்த 2 ப்ராடக்ட் போதுமா? ஸோ ஆவரேஜ் டார்கெட் வந்து ஒன்று ஆவரேஜ் டார்கெட். ஸோ இந்த சைடு கண்டென்ட்டு, ஆட் ஸ்பெண்டு, ப்ராடக்ட்ஸு, இது ஒரு சைடு. இன்னொரு சைடு இந்த ஆவரேஜ் டார்கெட்னால் இந்த டிஜிக்கு வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐ கீப் திங்கிங் அபவுட் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஆட் ஸ்பெண்ட் பண்ணுறோம், கேம்பெயின் பண்ணுறோம், இன்னொரு சைடில் ப்ராடக்ட் டிசைன், ப்ராடக்ட் ரிசர்ச், இது 2 பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நான் 15 lakhs பண்ணுறேன்னா 20 lakhsக்கு என்ன வேணும், அந்த மாதிரி ஐ பிரேக் டவுன் அண்ட் சே ஓகே 5 crores இவ்வளோ இன்றைக்கி என்ன வேலை பண்ணணும், நாளைக்கு என்ன வேலை பண்ணணும், வீக்லி இன்றைக்கி எவ்வளோ இல்லை ஒரு வீக்லி ஐ மேக் இதெல்லாம் பண்ணால் இந்த மாதத்தில் இது வரும். ஸோ ஐ மேக் தட் கைண்ட் ஆஃப் ஸ்மால் பிரேக் டவுன் கோல்ஸ் அண்ட் ஐ கீப் அச்சீவிங். நான் வந்து 5 crores அச்சீவ் பண்ணுறேன்னா இல்லையாங்கிறது அடுத்தது. பட் இஃப் ஐ கீப் இம்ப்ரூவிங் இந்த வாரத்துலேருந்து கோல்ஸை பிரேக் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறது அது வந்து ஈஸியாக இருக்குது அண்ட் ஆல்சோ இட் கிவ்ஸ் யூ இது இல்லை ஓகே நேற்று இவ்வளோ இருந்தோம், இன்றைக்கி பெட்டராக இருக்கும், நாளைக்கு இன்னும் பெட்டராக இருப்போம், அடுத்த நாள் இன்னும் பெட்டராக இருப்போம். பை இது நம்ம 5 crores அச்சீவ் பண்ணிட்டா இட்ஸ் கிரேட். பட் ஈவன் இஃப் நாட் யூ ஆர் கோயிங் டு மேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், தட் இட் செல்ஃப் இஸ் ட்ரெமெண்டஸ். தட் இஸ் இட் செல்ஃப் இஸ் கிரேட் மோட்டிவேஷன். ஸோ இங்கே வந்து ஒரு ஹியூஜ் லேர்னிங் இருக்குது. ஸோ ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டட் வித் ஆல் த ட்ரெண்ட்ஸ் இன் ஃபேஷன்? ஒன்
இதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாமல் D2C பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இவ்வளோ டூல்ஸு இதெல்லாம். ஸோ ஹவு டு யூ ஸ்டே அப்டேட்டட், ஹவு டு யூ லேர்ன் ஸ்டப்ஸ்? Stay updated na, I'm part of various communities in direct to customer. So அந்த communities வந்து they are all highly engaged communities. So எப்படின்னா every day they will have like say 20 to 30 messages. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இது புது ட்ரெண்டு, இந்த ஆர்டிக்கலு, இந்த டூல்ஸ் இப்போ வந்திருக்கு, இது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அது so much of sharing. I'm at least part of 4 to 5 different WhatsApp groups. அப்புறம் once in 2-3 months நெட்வொர்க்கிங் இவெண்ட் வரும். பட் அதை விட லேர்னிங் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் அவங்க ஷேர் பண்ணுறாங்கல்ல, பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. தேர் ஸோ ஓப்பன். அவங்க வந்து ஆர்டிஓ எப்படி கம்மி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், இந்த டூல் எப்படி, அந்த டூல் எப்படின்னு. ஐம் எவ்ரி D2C குரூப் ஐம் பார்ட் ஆஃப் இட். ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் நானே ஆன் மை ஓன் வந்து ஐ கீப் லுக்கிங் ஃபார் நியூ க்ளோத்ஸ், என்ன மாதிரி க்ளோத்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டாகிராமில் சும்மா ஒரு சர்ச் தட்டி விட்டால் போதும் இதுன்னு. அப்புறம் அடுத்த 15 டேஸ்க்கு யூல் கீப் கெட்டிங் ரெலவென்ஸ். அதுக்காகவே ஐம் ஆன் இன்ஸ்டாகிராம் சம்டைம்ஸ். நான் வந்து ட்ரெண்ட்ஸ் என்ன வருது, என்ன புதுசு இது வருது, என்ன ரெலவெண்ட் வருது, என்ன ஃபேஷன் வருது, என்ன இது வருதுன்னு நம்மளுக்கு அப்படியே ஸ்லோவாக யூல் கீப் ஆன் கெட்டிங் இட். அண்ட் சம் ஸ்பெசிஃபிக் செலிபிரிட்டிஸ் ஐ சி. பட் ஐ எம் நாட் இன் டு ஃபாஸ்ட் ஃபேஷனுங்கிறதுனால ரொம்ப பார்க்க மாட்டேன். பட் காம்படிஷன் ஃபேஷனில் என்ன இருக்குது, யார் வராங்க, எந்த பிராண்ட்னு ஒரு 2-3 பிராண்டை சர்ச் பண்ணேன்னா அந்த இன்ஸ்டாகிராமே ஸ்பான்சர்ட் ஆட்ஸில் இட் வில் கீப் டெல்லிங் யூ. இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், கம்யூனிட்டிஸ், மோஸ்ட்லி இந்த 4-5 வந்து இஃப் ஐம் அப்டேட்டட் இது. அண்ட் தென் சில விஷயங்கள் மட்டும், சில டூல்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, நான் இனிமேல் தான் படிக்கணும், அதை பற்றி இனிமேல் தான் தெரிஞ்சுக்கணுன்னா ஐ நோட் இட் டவுன். அப்போ டைம் இருக்காது. ஸோ அப்புறம் நோட் டவுன் பண்ணிப்பேன். நோட் டவுன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வேலை பார்க்கும்போது ஐல் கோ அண்ட் ரிசர்ச் அண்ட் சே இது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, இந்த என்ன ட்ரெண்டு, இது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ தென் யூ கெட் அன் ஐடியா. தெர் ஆர் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், கோர்சஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு லேர்ன் அபவுட் D2C ஆர் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஆர் எனிதிங் அபவுட் பிஸ்னஸ், எங்கே போய் படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? ஸ்கேல் பண்ணோன்னா IIM கோல்ட்மேன் சாக்ஸ் வாஸ் அமேசிங். IIMோட விமென் ஆண்டர்ப்ரனர்ஸ் பை கோல்ட்மேன் சாக்ஸ். ஸோ we got, it's a fully sponsored program. ஸோ அதில் வந்து you get a lot of information about all this. அப்புறம் வந்து D2Cனா D2C இன்சைடர்னு ஒன்று இருக்குது, க்ரோத் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்புறமா வந்து இன்னொரு இங்க் மீடியா, இங்க் 42 இஸ் a slightly expensive proposition. க்ரோத் ஸ்கூலும் D2C இன்சைடரோட எலிவேட்னு ஒரு ப்ரோக்ராம் D2Cக்கு. இந்த ரெண்டும் அவ்வளோ இட்ஸ் நாட் சீப், பட் இட்ஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பென்சிவ் அஸ் இங்க் 42. இது ரெண்டும் ஸ்கூல் அரௌண்ட் 38,000, இன் ஸ்கூல் அரௌண்ட் 1.7 lakhs. பட் ரெண்டுமே அர்ஜுன் வைத்யா தான். ஆமாம். இங்க் பற்றி தெரியல, பட் க்ரோத் ஸ்கூல் இஸ் பை அர்ஜுன் வைத்யா அண்ட் த்ரிஷா. இங்கும் அர்ஜுன் வைத்யா. ஓகே. ஸோ க்ரோத் ஸ்கூலு. இந்த இன்னொன்று வந்து D2C இன்சைடர் எலிவேட்னு ஒரு ப்ரோக்ராம். தேர் பேனலிஸ்ட் ஆர் ஆல்சோ அமேசிங். இது ரெண்டும் வந்து இட் இஸ் தீஸ் 3 ஆர் குட். இந்த 2 D2C இன்சைடர் வந்து ஐவ் காட் அ ஸ்னீக் பீக் எப்படி பண்ணுவாங்கன்னு ஓரளவு பார்த்துருக்கேன். க்ரோத் ஸ்கூலும் பார்த்துருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கும் வந்து தெர் இஸ் க்ரோத் ஸ்கூல். அவங்களே பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இனிஷியலாக அவங்களோட 7 and 9 அந்த இது போட்டாலே யூ வில் கெட் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பட் முதல்ல அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் யூ கெட் அ லாட் ஆஃப் பெனிஃபிட். அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தட் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி குட். அதுக்கப்புறம் சில பேர்து டிஜிட்டல் பிரதீக், சந்தீப் பவேஜாலாம் வந்து அதை நம்ம ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலனாலும் யூ கேன் லேர்ன் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பட் அதுக்கும் நீ ஓரளவுக்கு யூ மஸ்ட் ஹவ் ஹேட் சம் பேசிக் பிஸ்னஸ். ஃபேஸ்புக்கில் ஒரு இது ரெண்டும் ஆல்சோ தே ஆர் ஓகே ஃபார் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். ஸோ இதெல்லாம் தே ஆர் அவைலபிள் டூல்ஸ். பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 499 599லேயே நிறைய டூல்ஸ் தேர் ஆர் கோர்சஸ் தட் யூ கேன் ஸ்டார்ட். சூப்பர். ஸோ இப்போ வந்து ரேபிட் ஃபயர் கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். ஐயோ, ரேபிட் ஃபயர்னால் நான் யோசிச்சா சொல்லுவேன், நீங்களே ரேபிட் ஃபயர் ஆகி. ஆமாம், ரேபிட் ஸ்பீட் பண்ணிடுவோம். எப்படி நாங்கள் ஸ்லோ பண்ணோம்ல அந்த மாதிரி. யுவர் ஃபேவரட் டாப் 3 books if you want to suggest? I have no. Okay, this is one thing, I don't read any non-fiction books. ஃபிக்ஷன் புக்ஸ் படிப்பியா? ஒன்லி ஃபிக்ஷன் மட்டும் தான் படிப்பேன். படி சொல்லு. த்ரில்லர்ஸ், சிட்னி ஷெல்டன், அமிஷ் ஓட ட்ரையாலஜி ஆஃப் சிவா அண்ட் அமிஷோட ட்ரையாலஜி ஆஃப் ராம், இது ரெண்டும் வந்து மை அப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் தென் தெர் ஆர் த்ரில்லர் புக்ஸ் பை அகாதா கிறிஸ்டி. இதெல்லாம் வந்து மை அப்சல்யூட் ஃபேவரட். நான் வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படித்ததே இல்லை. டாப் 3 சஜஷன்ஸ் ஃபார் லேர்னிங்
apps or platforms if you suggest, if you want? Top 3 learning வந்து if it is D2C நீ பற்றி சொன்னா first be part of communities, free learning. Okay, that is the first thing to do. Second thing is நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி growth schoolல there are platforms that will help you with 599 799 அந்த மாதிரி short courses. You can try that before going further. அதுக்கப்புறமா வந்து Coursera, basics அப்படி இல்லைன்னா Coursera itself has a lot of free courses also, normal courses also. Facebook itself has courses. ஸோ இதெல்லாம் வந்து பிகினிங்க்கு இதெல்லாம் படித்தாலே வந்து இட்ஸ் அமேசிங். கம்யூனிட்டி, கிரேட் லேர்னிங். உன் ஃபோனில் இருக்க ஒரு டாப் 3 ஆப்ஸ் தட் யூஸ் ஃபார் பிஸ்னஸ்? ஷாப்பிஃபை, கேன்வா, இன்ஸ்டாகிராம். சூப்பர். உன் நீஷில் ஒரு டாப் 3 பிராண்ட்ஸ், எனக்கு இந்த பிராண்ட்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். ஃபேபிள் ஸ்ட்ரீட் செம்ம. எக்ஸாக்ட்லி என் நீஷ் இல்லைனாலும் அமேசிங். ஐ கெட் இன்ஸ்பயர்ட். பிளிஸ் கிளப், நாட் மை நீஷ் பட் அப்சல்யூட்லி அமேசிங். டெய்லர் அண்ட் சர்க்கஸ். இவங்க 3 பேரும் வந்து தே ஆர் ஆல்சோ நாட் இன் மை செக்மெண்ட் பட் தே ஆர் ஆல் கம்ஃபர்ட் ஃபேஷன் பிராண்ட்ஸ் அண்ட் தே ஆர் ஆல் தே பிரேக் ஸ்டீரியோ டைப்ஸ். All 3 brands. So absolute love. Your favorite top 3 creators in Chennai? Yeah. Your favorite top 3 creators? அந்த மாதிரி யாரும் இல்லையே ஆனஸ்டா. நான் நிறைய பேரோடது பார்ப்பேனே. ஃபேஷன்லையா? ஃபேஷனில் ஆர் பிஸ்னஸில் வாட் எவர். பிஸ்னஸில் அதான் சொல்கிறேன், அந்த மாதிரி யாருமே இல்லையே. பர்சன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் மோஸ்ட்? ஒரு பர்சன்லாம் சொல்ல முடியாது. லாட் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட் வேஸில். ஸோ அப்பா அம்மா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பீயிங் செல்ஃப் சஸ்டெயின். வயசான அப்புறமா கூட அவங்க வந்து தே ஆர் இண்டிபெண்ட் அண்ட் செல்ஃப் சஸ்டெயின். ஸோ அது வந்து ஐ திங்க் இட் ஹேஸ் அன் அமேசிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மீ. ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைம்ஸ். நீ பேர்ன் அவுட்டு அது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எனக்கு என் மைண்டில் வந்து ஏறாதது காரணம் மை ஃப்ரெண்ட்ஸ். பிக்கஸ்ட் திங் என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவேன், அப்புறம் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து இட்ஸ் அன்பிலீவபிள். அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட். மோர் ஃப்ரம் எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ கூலாக. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஸோ அப்புறமா அப்படியே நம்மளே ஸ்லோவாக காம் டவுன் ஆகிடும். இதெல்லாம் வந்து நான் தான் திட்டுறியே. நான் என் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காகன்னு சொல்ல முடியாது, பட் இட் ஹேஸ் இதெல்லாம் நம்ம மேலே ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு எஃபெக்ட் இவங்கெல்லாம். யா 3 தானே கேட்டேன், முடிஞ்சுது. வாட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி டு யுவர் பிஸ்னஸ்? பிகாஸ் சொல்லிட்டே இல்லை, நான் பிஸ்னஸ்க்கு சொல்கிறேன். இது உனக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ நோ சனா வாஸ் பேக்கிங், ஷூட்டிங் வீடியோஸ், எடிட்டிங் ஸ்டப்ஸ், அதை பற்றிலாம் கொஞ்சம். ஃபேமிலினா ஃபஸ்ட்டு திங் என்ன தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து ஃபேமிலி நம்மளை என்ன கேள்வி கேட்பாங்களோ, என்னடா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் எனக்கு சுத்தமாக கிடையாது. அவங்க என்ன எந்த கேள்வியும் வந்து ஏன் இது சரியாக பண்ணல, ஏன் அதை பண்ணல, நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்கிற, நீ வந்து எதாவது பண்ண போறியா இல்லையா அப்படின்ற எந்த கேள்வியும் இது வரைக்கும் அவங்க என்ன கேட்டதில்லை. நீ பண்ணு, பரவாயில்ல, அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம், அது மாதிரி செம சப்போர்ட்டு. என் பொண்ணில் வந்து எக்ஸைட்டட்வா, பயங்கரமாக எக்ஸைட் ஆகி, அம்மா கேன் ஐ பேக் திஸ், நான் இதை பேக் பண்ணிட்டுமா, நான் இதை பேக் பண்ணிட்டுமா, அம்மா அவங்க கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. அம்மாலாம் வந்து ஃபோன் மெசேஜ் பண்ணிட்டு கஸ்டமர் ஏதோ கேள்வி கேட்குறாங்க, சமைக்கிறதுல அப்புறம் பண்ணலாம், நீ ஃபஸ்ட்டு கஸ்டமர் பதில் சொல்லு, அது மாதிரி. அதுக்கப்புறம் மை மாம் ஆக்சுவலி எங்கள் அம்மா எங்கிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக வாங்க மாட்டாங்க, பைசா கொடுத்து தான் வாங்குவாங்க. எங்கள் அம்மா, அண்ணா, அண்ணி யாராக இருந்தாலும் சரி, எங்கிட்ட வாங்கினோன்னாலும் தே வில் பே and then they will get. They'll be like, நாங்களே பே பண்ணி வாங்கலாம்னா யார் தான் பே பண்ணி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி they'll pay. சும்மா கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து ஃப்ரம் நான் ஃபெயிலியர் பிஸ்னஸஸில் தே ஃபண்டட். இப்போது ஒழுங்காக போயிருக்கிறதுல எல்லாருக்கும் அந்த பயம் இருக்குது, இவ எதா பண்ணுவாளா என்னடா, பட் ஒரு நாள் கூட வந்து ஒரு நெகட்டிவாக அது வந்து எங்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க. அந்த மென்டல் ப்ரெஷர் நம்மளுக்கு இல்லைனாலே வந்து வி ஃபீல் ஸோ நான் அந்தளவு சப்போர்ட்டிவ் கிடையாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பட் அவங்க வந்து பயங்கரமாக வந்து நானே வந்து என்னை வந்து யோசிச்சுப்பேன், இது சரியாகவே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி. நான் கேள்வி கேட்பேன். வினய் இஸ் ஆல்சோ இன் பிஸ்னஸ், மை ஹஸ்பண்ட். நான் கேள்வி கேட்பேன், என்ன பண்ணிட்டு
பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. பட் அவர் இது வரைக்கும் அவன் என்ன ஒரு வாட்டி கூட கேள்வி கேட்டது கிடையாது. என்ன தான் பண்ணிகிட்ருக்க, என்ன தான் ஆக போகுது, நெவர். ஸோ அந்த மென்டல் இது இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. பட் யூ டோன்ட் ஹாவ் தட் டீமோட்டிவேஷன் ஃபேக்டர் அட் ஆல். அந்த இன்ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் பிஸ்னஸில் எனக்கும் வினையை தவிர என் வீட்டிலலாம் யாரும் பிஸ்னஸ்லாம் கிடையாது. வீட்டுக்கு போனோமா, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோமா, சேவ் பண்ணோமா, இது தட்ஸ் ஆல். அவங்களாம் பயம் பிஸ்னஸ்னாலே. ஸ்டில் தே ஆர் அப்சல்யூட்லி லைக் நோ கொஸ்டின்ஸ், ஓகேம்மா நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு. அதெல்லாம் வந்து ட்ரூ மென்டல் பீஸ். பொண்ணெல்லாம் கேட்கவே வேணாம், ஃபுல் எக்ஸைட்மெண்ட். அடுத்தது நட்பு. ஸோ யூ ஆர் த கோ டு பர்சன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ். ஏதாச்சுன்னா உடனே உனக்கு அடிச்சிருவோம். அண்ட் நான் இப்போ வென் ஐ வாஸ் நாட் வெல், நீ வீட்டுக்கு வந்து அப்படின்னு ஏறினேன். வீடியோ போட்டு போகிற ஸ்டோரி திருப்பார் அப்படின்னு பிடிச்சி ஏறினேன். ஸோ இன்ஃபேக்ட் இந்த டிஜிட்டல் ஜேர்னியே எங்கே ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட அந்த வெபினார் இஎம்ஐ சோறுங்கிற அந்த வெபினார் சேஞ்ச் எவ்ரிதிங் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லாருமே இப்போ டிஜிட்டல் இருக்குன்னா அந்த ஒரு வெபினார் நம்மளுக்குள்ளே நடந்த ஒரு ஜூம் மீட்டிங் காரணம். ஸோ ஹவு டு யூ சீ ஃப்ரெண்ட்ஷிப்? அண்ட் ப்ளீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு நான் இல்லை. ஓகே. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எம்பிஏ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நீங்களாம் பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறமா நீங்களாம் இருக்க ஃப்ரெண்ட்ஸு. இஃப் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி ஒரு இது. பிகாஸ் நான் அவங்கக்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்கல, அவங்களும் என்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னால், ஈவன் இஃப் யூ டோன்ட் டாக் ஃபார் 3 monthsனால் கூட, நீ ஏன் என்னை ஃபோன் பண்ணலன்னு என்னை ஒருத்தர் கூட இது வரைக்கும் என்னை கேட்டதில்லை. ஏன் நீ ஃபோன் பண்ணல? எவ்ரிபடி நோஸ் த அமௌண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இவ வந்து இதெல்லாம் செய்வா, இதெல்லாம் பண்ணுவா, இதெல்லாம் செய்வா, இப்படி தான் இருப்பா அப்படின்னு யூ அக்செப்ட் அப்படியே ஆசிஸ். யூனோ, நான் வந்து ஐயோ அவனை போய் பார்க்கணுமா, இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஐயோ இவன் இந்த கேள்வி கேட்பான், அவங்க அந்த பண்ணுவான், நோ ப்ரெஷர். ஏதாவது பிரச்சனையா, டே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஓகே மச்சி நான் பார்த்துக்கிறேன், டே இந்த மாதிரி இது இருக்குது, சரி விடு, முடியலன்னா விட்டுரு. லைக் சுரேஷ் வந்து உனக்கு ஏதாவது நான் இப்போ நல்லா பண்ணுறேன், நீ உனக்கு ஸ்டாக் வேணா, காசு இல்லைன்னா சொல்லு, நம்ம கொஞ்சம் வேணால் காசு தரேன், நோ ப்ராப்ளம். அது மாதிரி ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறது தான் ஜாஸ்தி. நான் வந்து திரும்பி காலில் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா கூட அடுத்த வாட்டி இவன் இப்படி தான் கால்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண ஒருத்தர் கூட கிடையாது. இவன் காலை எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான், நம்மளே ஃபோன் பண்ணலாம். அந்த மாதிரி இட் இஸ் ஸோ ரியல். இட்ஸ் ஸோ லைக் இஃப் பீப்புள் டோன்ட் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால் தேர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் இன் லைஃப். என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் அப்பா இறந்தும் போது கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து அப்பாவை தூக்கிட்டு போனாங்க. சரியா? ஸோ மை சித்தப்பா வந்து ஆக்சுவலி சொன்னாங்க 13th day ரிச்சுவல்ஸில் வந்து சித்தப்பாக்கெலாம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா அவங்கள அவ்வளோவா தெரியாது என்னோட இதை பற்றிலாம். நீ வந்து 13th வந்து யார் கூப்பிடுவோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு அப்படின்ட்டு. ஏன்னோ அவங்க வந்து மேலேருந்து கீழே தூக்கிட்டு போனதும் சரி, கீழேருந்து மேலே தூக்கிட்டு போனதும் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஹெல்ப்ட் மார்ச்சரியில் இருந்ததுலேருந்து. பட் இது வந்து நான் வந்து எதுவுமே அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்களும் என்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அவன் எனக்கு ஃபோன் பண்ணால பார்த்தியா, நோ. எப்போவுமே இட்ஸ் ரியல். என்னை பற்றி பின்னாடி பேசுகிறது எதுவுமே கிடையாது. அது மாதிரிலாம் வந்து இஃப் பீப்புள் டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ்னால் தேர் மிஸ்ஸிங் சம்திங் அவுட் இன் லைஃப். தேர் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் லைக் லைஃப். அது இல்லைன்னா யூ மிஸ்ஸிங் சம்திங் அவுட் இன் லைஃப். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வாட்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஹபாடா? லைக் ஐ செட், என்னோட அல்டிமேட் கோல் வந்து டு பி த கம்ஃபர்ட் ஃபேஷன் பிராண்ட் ஃபார் விமென் ஓவர் 30 years of age, எஸ்பெஷலி ஆஃப்டர் அட்டைனிங் மதர்ஹுட். அந்த ஏஜில் நம்மளுக்கு இப்போ சொல்கிறது ஆட் காப்பின்னு தெரியுது, ஆட் செக்மெண்ட்டு, டிஜி, நீஷ் எல்லாத்தையும் பிடிச்சிட்ட நீ. அந்த கிளாரிட்டி நம்ம பிஸ்னஸில் நம்மளுக்கு வந்துட்டாலே வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாயிரும். இட்ஸ் பிகம் ஸோ ஈஸி. அவங்க வந்து இஃப் தே ஃபீல் வாவ் இதுதான்ப்பா கம்ஃபர்ட்டு, that is where I want to take. So I want to launch as many products to this segment of people who look for comfort in fashion and slow fashion. இன்றைக்கி ஒரு டிசைன், நாளைக்கு ஒரு டிசைன், அடுத்த நாள் ஒரு டிசைன், அடுத்த நாள் ஒரு டிசைன் அப்படின்னு அன்சஸ்டெயினபிளாக இவ்வளோ டிசைன்ஸ் போட்டு போயிட்டே இருந்தோன்னா இட் வேர்ல்டே அன்சஸ்டெயினபிள் ஆகிடும். ஸோ we have to be slow. we have to know that comfort முக்கியம், ஸ்லோ ஃபேஷன் முக்கியம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் முக்கியம், அதுக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் முக்கியம். அந்த மாதிரி ஒரு லைனில் ஐ வாண்ட் டு டேக் த என்டையர் பிராண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு லான்ச் ப்ராடக்ட்ஸ் தட் வில் மேக் சென்ஸ் டு யூ. ஓகே, இன்றைக்கி ஆலியா கட்டு, நாளைக்கு ஸ்ட்ரெயிட் கட்டு, நாளைக்கு அந்த கட்டு, இந்த மாதிரி போயிட்டே இல்லாமல்
இட் மேக்ஸ் சென்ஸ் டு யூ. இதை போட்டால் உனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, இட் மேக்ஸ் சென்ஸ் டு யூ, இட் ஆட்ஸ் வேல்யூ டு யூ. அந்த மாதிரி ஒரு பிராண்டாக பீப்புள் ஷுட் ரிமெம்பர் மீ அஸ் அஸ் அ பிராண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி வி கீப் டிசைனிங் ப்ராடக்ட்ஸ். வி கேன் ஹேவ் 10 ப்ராடக்ட்ஸ் பட் வி ரீச் தட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்னா தட் இஸ் கிரேட் ஃபார் மீ. எல்லாருமே வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஹேஸ் ஒர்க் பேக் டு ஒர்க் ப்ரோக்ராம் ஃபார் விமன். எனக்கு வந்து அதில் ஒரு ஸ்லைட் இது இருக்குது தட் திருப்பி விமனை வந்து ஒர்க்குக்கு வர வைக்கிறது, ஜாபுக்கு வர வைக்கிறது, ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் அஸ் கிரேட் சக்ஸஸ். வாட் இஸ் கோயிங் டு கிவ் அஸ் கிரேட் சக்ஸஸ் இஸ் ஒரு விமன் ஃப்ரீலான்ஸராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோமா, அவங்கள ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா. பிகாஸ் அங்கே தான் வந்து விமனை ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆக்க முடியும். ஸோ நான் எந்த வேலை அவுட் சோர்ஸ் பண்ணாலும் ஐ ட்ரை டு கிவ் டு ஃப்ரீலான்ஸ் விமன். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் கிவ் எம்ப்ளாய்மெண்ட், ஐ வாண்ட் டு ஜெனரேட் பிஸ்னஸ் ஃபார் திஸ் விமன். ஸோ அதனால தான் வந்து ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ் வை நான் எம்ப்ளாயீஸாக எடுக்காமல் ஃப்ரீலான்சஸாக யூஸ் பண்ணுறது காரணம். ஐ ஜென்ரேட் பிஸ்னஸ் ஃபார் தெம் அண்ட் தே work in their flexible hours, they manage their home and office, they still are financially independent. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. தட் இஸ் த ஒன்லி வே இன் விச் we are going to make women financially more independent and not just by asking them to come back to office. So that is another very very important goal for me overall. Okay. கார்ப்பரேட்டை எதிர்த்த ஐயோ அவங்களே ஃப்ரீலான்சிங் கொடுக்கலாம். ரிலையன்ஸுக்கு போட்டியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இவ்வளோ நாள் ஆக்சுவலாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, நிறையா வேலிடேஷன் இருந்துச்சு. எண்டில் வந்து உங்கள் பிராண்டோட சாங் மட்டும் பாடிட்டு புரியல என்ன பிராண்டோட சாங்? ஆத்தாடி பாவாடை ப்ளீஸ் ஓரிரு வார்த்தைகள் பார்த்துருவோமா? பாடிட்டுமா? பாடிடுவேண்ணா. உனக்கு தெரியவா இல்லை? உனக்கு தான் 2 நாள் தலைவலிக்கும். பரவாயில்ல வேணாங்க அக்கா, வேணாங்க. நான் பாடி ஆரம்பிச்சு முடிச்சிருவேன். நித்யா எப்படி இருந்துச்சு இந்த இன்டர்வியூ? சூப்பர் அமேசிங். ஐ திங்க் ஸ்கிரிப்ட் இல்லாமல் என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு ஒன்றும் ஐடியா தெரியாது. அவனுக்கும் தெரியாது, எனக்கும் எனக்கு புரியல. இப்போ எவ்வளோ நேரம் இன்டர்வியூ போயிருக்கு உனக்கும் தெரியாமல் எனக்கும் தெரியாமல் செம்ம ரியலாக செம்ம ஃபன்னாக ஒரு ஃபார்மலாக ஒரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஒரு பர்சனோட ரியல் செல்ஃபை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் அமேசிங். ஐ திங்க் ஐ ஹோப் ஆல் யுவர் பாட்காஸ்ட் இஸ் ஆஸ் இன்ஃபார்மல் அஸ் திஸ் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறேன். யா இட்ஸ் ஃபார் த வேர்ல்ட் ஆடியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இது. யா இட்ஸ் இஸ் ஃபார் த ஆடியன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நன்றி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் கிளாட் இது வந்து செம்மையாக ஒரு கூட நினைக்கிறேன். நன்றி மச்சி. தேங்க்யூ. தேங்க்ஸ். நன்றி. Bye.